शान्तां कान्ताम् आनन्तां कान्ताम् आद्यन्तरहितां सतीम्. ஸோ விஸ்வவிருந்த இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னான்னா, இப்போ கங்கை வந்து கிருஷ்ணரோட அப்படி ஆனந்தமாக பார்த்தே மூர்ச்சி ஆகிடுறான். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கா, ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கா. அப்போ கிருஷ்ணர் கோலோகத்தில் இருக்கிற வச்சு இவளுக்கு மூர்ச்சி ஆகிடுறா. அப்போ அந்த டைமில் என்ட்ரி கொடுக்குறா யார்? நாராயணர் வந்து இதெல்லாம் நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா கங்கை எப்படி விஷ்ணுவோட பாதத்தில் வந்தா, இதுதான் கேள்வி. நாரதர் வந்து விஷ்ணுவோட பாதத்துலேருந்து வந்திருக்கா. அவள் கமண்டல் பிரம்மாவோட கமண்டலத்தில் இருந்த ஜலமாக இருந்தால் அவள் விஷ்ணு பாதம் வழியாக வெளியில் வந்தான்னு சொல்கிறாள். இது என்ன கதைன்னு கேட்கும்போது அவர் கங்கை பற்றி முதல்ல வர்ணிச்சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கங்கை மூர்ச்சி அடைய நேரத்தில் அந்த டைமில் அப்படி மூர்ச்சி அடைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்காவோ. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது ராதை கோபர்களோட என்டையர் கோபிகைகளோடு என்டர் ஆகிடுறா. உள்ள பார்த்தானா இவளுக்கு தெரியறது, இவளுக்கு பிடிக்கல, கோபம் வருது அவளுக்கு. அப்போது அவளுடைய வர்ணனை சொல்கிறார் நாராயணர் வந்து நாரதருக்கு. அதுக்கப்புறம் இவாளுக்கு பயம் வந்துடுது. யார்? கங்கைக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இவள் ராதைக்கு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு பயந்து இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அவளுக்கு வந்து காலன்னு சொல்ல இன்னும் அபயம் கொடுக்குற, நீ அபயமாக பயப்படாதேங்கிற மாதிரி ஒரு இங்கிதத்தில் சொல்கிறார். அவளும் சரி ஓகேன்னு கொஞ்சம் பயப்படாமல் நிற்கிறா. ராதையை பார்க்குறா. சிம்மாசனத்தை ஏறி உட்காந்துட்டா. கிருஷ்ணரையும் ஏறி உட்காந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறது? ராதை வந்த உடனே அவளுக்கு தான் முதலிடம். அப்போ அங்கே ராதையை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காளே இவளை அப்படி சொல்லிட்டு அவளை ஸ்துதி பண்ணலாம்னு நினைக்கிறாவோ. அந்த அளவுக்கு அவளை மேலே இருந்து ரொம்ப அழகாக இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பல பிரம்மாக்களை சிருஷ்டி பண்ணினான்னு லாஸ்ட்டு ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏன்னா அவளால் தான் அந்த முதல் கர்ப்பத்தில் அந்த பெரிய அந்த மகா விராட்டுங்கிற அந்த குழந்தையை சுமந்து அதுவே பிரகிருதியாக ஒரு ரோமகூபத்துலேருந்து பிரம்மாண்டங்களை சிருஷ்டித்ததுன்னு முன்னாடி படித்ததை இங்கே ரெஃபர் பண்ணுறான். ஸோ இப்படி நாராயணன் சொல்கிறார், அவளால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாண்டங்கள் அப்படி சொல்லிட்டு விஸ்வவிருந்தே நிருபமாம். அதாவது விஸ்வவிருந்தன்னு உலகத்தில் உள்ள எல்லாரிடத்துல அந்த கூட்டத்தில் நிரூபமா, அவளுக்கு உபமை யாருமே கிடையாது. இன்னொருத்தர உபமை சொல்ல யாருமே கிடையாது. ரூபேனச்ச குணேனச்ச, அவளோட ரூபத்துக்கும் ஈக்குவல் கிடையாது, அவளுடைய குணங்களுக்கும் ஈக்குவல் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தாம் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவள், காந்தாம் ரொம்ப அட்ராக்டிவ். கிருஷ்ணருடைய அர்த்தம் பாதி ஹாஃப்லேருந்து அவள் வெளியில் வந்திருக்கா. கிருஷ்ணருடைய பாதி தான் அவருடைய சக்தி. அப்படி அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவள். அனந்தாம், எல்லையே கிடையாது அவளுக்கு. தாம் அந்த ராதை ஆத்யந்தரகிதாம், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் இருந்தால் ராதை உண்டு. கிருஷ்ணரே சனாதனர் சொல்லிடுறோம். அப்புறம் ராதையும் சனாதனியாக இருக்கக்கூடியவள். அப்படி ஆதியந்தம் இல்லாதவள் சதி தேவியாக கிருஷ்ணனுடைய பெட்டர் ஹாஃபாக இருக்கக்கூடியவள். ஸோ இப்போ வந்து இல்லை அது ஒரு வாட்டி இல்லை நிரூபமாம் ரூபேண ச குணேன ச சாந்தாம் காந்தாம் அனந்தாம் தாம் ஆத்யந்தரஹிதாம் சதீம் शुभां सुभद्रां सुभगां स्वामी सौभाग्य संयुतां सौंदर्य सुंदरीं श्रेष्ठां सर्वासु सुंदरीषु च. ஸோ ரொம்ப சோபனமானவள். சுபம்னு சுபத்தை கொடுக்கக்கூடியவள், சோபனமானவள். சுபத்ராம் மங்களத்தோடு கூடியவள். சுபகாம் நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூடியவள். சுவாமி சௌபாகிய சம்யுதாம், சுவாமி கூடயே இருப்பா. அவளுக்கு சௌபாகியம் நித்திய சுமங்கலிதாவோ. ஸோ நித்தியமாக சௌபாகியத்தோடு கூட இருப்பவள். சௌந்தர்ய சுந்தரி, சௌந்தர்யம்னாலே சுந்தரினாலே அழகு, சௌந்தர்யம்னா இன்னும் அழகு. ஸோ அழகுக்கே அழகாக இருக்கக்கூடியவள், சிரேஷ்டமானவள், உயர்ந்தவள். சர்வாசு சுந்தரீஷு, எல்லா அழகு எல்லாரும் அழகுன்னு யாரை சொல்கிறோமோ அந்த அழகிகளுக்கெல்லாம் மேலான அழகை உடையவள். शुभां सुभद्रां शुभगां स्वामी सौभाग्य संयुतां सौंदर्य सुंदरीं श्रेष्ठां सर्वासु सुंदरीषु च. कृष्ण अर्ध अंगां कृष्ण समां तेजसा वयसा द्विषा पूजितांच महालक्ष्मीं लक्ष्म्या लक्ष्मीश्वरेण च. ஓகே, லக்ஷ்மி ஈஸ்வரேன ச. ஓகே. கிருஷ்ண அர்த்தாங்காம், கிருஷ்ணனுடைய பாதி தேகம் தானே, கிருஷ்ணனுடைய சக்தி தானே அவள் வெளியில் வந்திருக்கா முதல்ல. ஸோ கிருஷ்ண சமாம், கிருஷ்ணருக்கு ஈக்குவல் அவள். தேஜஸ்லையும் சரி, அவளுடைய அந்த அக்னி மாதிரி ஒரு தேஜஸ், ரெண்டு பேருக்கு ஜோதி ஸ்வரூபமாக இருப்பாள். வயசா அவருடைய ஈக்குவலாக என்றும் இளமை. த்விஷா ஒளியோடு கூடியவள், அப்படி கிருஷ்ணருக்கு ஈக்குவல் அவள். ஸோ லக்ஷ்மி ஈஸ்வரேனச்ச, லக்ஷ்மியாலும். லக்ஷ்மி ஈஸ்வரன் யார்? லக்ஷ்மியுடைய கணவனாக்கப்பட்ட விஷ்ணு. ஸோ லக்ஷ்மியாலும் விஷ்ணுவாலும் பூஜிதாம் ச மகாலட்சுமி, அவள் மகாலட்சுமி. ராதை வந்து மகாலட்சுமி. அந்த லக்ஷ்மியாலும் விஷ்ணுவாலும் பூஜிக்கப்படக்கூடியவள் ராதை. மகாலட்சுமிங்கிறது இங்கே ராதை. कृष्ण अर्ध अंगां कृष्ण समां तेजसा वयसा त्विषा पूजितां च महालक्ष्मीं लक्ष्म्या लक्ष्मी ईश्वरेण च. प्रच्छाद्यमानां प्रभया सभाम् ईशस्य सुप्रभां सखी दत्तं च ताम्बूलं भुक्तवन्तीं च दुर्लभम्.
ஸோ சுப்ரபாம் ஈஷஸ்ய சபாம், அதாவது ரொம்ப பிரபையோடு கூடிய ஈஸ்வரனுடைய சபை. ஈஸ்வரன் ஒரு சபையை கூட்டினார்னா இது கோலோகத்தில், அதில் தன்னுடைய பிரபையா தன்னுடைய ஒளியால் பிரச்சாத்தியமான அந்த சபையோட டோட்டல் அழகையும் இவள் ஒருத்தி அழகால் திருடிடுகிறார். அவளுடைய அழகு மற்றவர்களுடைய எந்த அழகு அந்த சபையோட அழகை அப்படியே மறைச்சிடும். அப்படிப்பட்ட பிரபை உள்ளவள் ராதை. ஸோ பிரச்சாத்தியம்னா ஷிவில் கவர், மற்றவளோட அழகு அந்த பிரபை எல்லாம் ஒழிக்கக்கூடிய மிகுந்த ஒளி படைத்தவள் ராதை. ஸோ சகீதத்தம் ச தாம்பூலம், அதாவது துர்லபம் தாம்பூலம், அதாவது யாருக்குமே கிடைக்காது அப்பேற்பட்ட தாம்பூலம் தன்னுடைய சகிகள். அவ்வளோ எப்போவுமே புடைசூழ தான் இருப்பாள், அவளுக்கு 4 பேர் பக்கத்தில் இருப்பாள். ஸோ அப்படி அவர்கள் தாம்பூலம் எல்லாம் கொடுக்கும்போது புக்தவந்தி அதை ஜம்முன்னு சமைச்சுண்டு அந்த சபையில் ஒளியோடு அவளை உட்காண்டிருப்பாள். प्रचाद्यमानां प्रभया सवां ईशस्य सुप्रभां सखीदत्तं च ताम्बूलं भुक्तवन्तीं च दुर्लभम् अजन्यां सर्वजननीं धन्यां मान्यां च मानिनीं कृष्णप्राण अधिदेवीं च प्राणप्रियतमां रमाम्. அஜன்யாம், அவளுக்கு என்ன பிறவின்னு கிடையாது, எதுக்குமே இருக்கக்கூடியவள், அவளுக்கு ஜனனம்னு ஒன்று கிடையாது. சர்வஜனனி, ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் அம்மா. ஸோ எல்லா ஜனங்களையும் தோற்றுவிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவள், தன்யமானவள், மான்யாம் கௌரவத்துக்கு உரியவள், மானினியும் நல்ல கௌரவமாக இருப்பாள். அவளை வந்து அவளோட கௌரவத்துக்கு ஏதாவது இழுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி கௌரவத்தோடு இருக்கக்கூடியவள். கிருஷ்ண பிராண அதிதேவி, கிருஷ்ணனுடைய பிராணனே அவள் தான். ஸோ அவருடைய பிராணனே அவள்கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிராணனுக்கே அதிதேவியாக இருக்கக்கூடியவள் ராதை. பிராணப்பிரியதமாம், பிராணத்தை விட பிரியமான, சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டார் தமாஸ்கன்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தி பெஸ்ட், பிராணனை விட பிரியமான அவள் அந்த ராதை. ரமாம், ரமாம்னா அழகு, ரமானாலே அழகு, அழகியவள். अजन्यां सर्वजननीं धन्यां मान्यां च मानिनीं कृष्णप्राण अधिदेवीं च प्राणप्रियतमां रमां दृष्ट्वा रासेश्वरीं तृप्तिं न जगाम सुरेश्वरी निमेषरहिताभ्यां च லோச்சனாபியாம் பபௌச்சதாம். ஸோ ராச ஈஸ்வரி, ராச கிரீடை முதல்ல கோலோகத்தில் தான் நடந்தது. ஸோ அந்த ராசத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாகப்பட்ட ராதை திருஷ்டுவா, அவளை பார்த்து, திருப்திம்ன ஜகாம சுரேஸ்வரி, சுரர்களுக்கு ஈஸ்வரியான கங்கை, சுரேஸ்வரின்னு இந்த இடத்துல கங்கை. ஸோ அந்த கங்கைக்கு திருப்தியே ஏற்படலை, பார்த்துட்டே இருக்கா. சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராதையை பார்த்து பார்த்து அப்படி திருப்தியே ஏற்படவில்லை. நிமேஷ ரகிதாபியாம், கண் கூட்டாமல் பார்க்குறாளாம். நிமேஷன்னு கண் மூடுறதே இல்லை, அப்படி பார்க்குறா. லோச்சனாபியாம், அப்பேற்பட்ட கண்களோட இடைவிடாமல் ராசேஸ்வரியை பார்த்துட்டு இருக்கா கங்கா. பபௌச்சதாம், அவளை குடித்தாள், கண்ணால் பருகினாள். दृष्ट्वा राशेश्वरीं तृप्तिं न जगाम सुरेश्वरी निमेषहरहिताभ्यां च लोचनाभ्यां पपौचताम्. एतस्मिन् अन्तरे राधा जगदीशम् उवाच सा वाचा मधुरया शान्ता विनीता सस्मिता मुने. ஸோ இதுக்கிடையில் ஏதஸ்மின் அந்தரன்னா இதற்கிடையில் ராதவரா ஜெகதீஷம் உவாச்சக, யார் ஜெகதீஷனான கிருஷ்ணரை பார்த்து ராதை பேசுகிறா. இப்போ மதுரையா வாச்சா, ரொம்ப அழகான இனிமையான வார்த்தைகளை பேசுகிறா. சாந்தா, அமைதியாக, மதுரையான அவளுடைய குரலே மதுரமாக இருக்குது, அப்படிப்பட்ட இதனால பேசுகிறா. சாந்தமாக பேசுகிறா. வினீதா, பணிவோடு பேசுகிறா. சஸ்மிதா, புன்னகையோடு பேசுகிறா. ஹே முனே, ஹே நாரதரே, ராதை என்ன பேசினாங்கிறத சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். एतस्मिन् अन्तरे राधा जगदीशम् उवाच सा वाचा मधुरया शान्ता विनीता सस्मिता मुने. राधा उवाच का इयं प्राण ईश कल्याणी सस्मिता त्वन्मुखाम्बुजं पश्यन्ति सस्मितं पार्श्वे स कामा वक्रलोचना. காயம், இவள் யாரு? பக்கத்தில் நிற்கிறாளே ஒருத்தி, கங்கை. ஸோ பிராணேஷ, பிராணநாதனே, இவள் யாரு? கல்யாணி, ரொம்ப மங்களமாக இருக்கா. சஸ்மிதா, புன்னகையோடு இருக்கா. தொன்முகாம்புஜம் பஷ்யந்தி, உன்னே பார்த்துட்டு இருக்காளே, உன் முகத்தையே பார்த்து கொண்டு. பார்ஷ்வே, பக்கத்திலே நிற்கிறா. சஸ்மிதம், புன்னகையோடு உன்னை பார்த்து கொண்டே நிற்கிறா. ச காமா, ரொம்ப ஆசையோடு என்ன பண்ணுறா, வளைந்த கண்கள்னா என்ன அர்த்தம், கடைக்கனால உன்னை பார்த்துட்டே இருக்காளே பக்கத்தில் நின்றுன்னு கேட்குறான். ராதா உவாச்ச का इयं प्राणेश कल्याणी सस्मिता त्वन्मुखाम्बुजं पश्यन्ति सस्मितं पार्श्वे स कामा वक्रलोचना. राधे कृष्ण मैम. मूर्छां प्राप्नोति रूपेण पुलकाङ्कित विग्रह वस्त्रेण मुखम् आच्छाद्य निरीक्षन्ति पुनः पुनः. ஸோ ரூபேண,
அதாவது உன்னுடைய ரூபத்தை பார்த்து பார்த்து புலகாங்கித விக்கிரகா, ஒரே புலகாங்கிதமாக இருக்கா, உடம்பெல்லாம் புலகாங்கிதமாக இருக்குது. மூர்ச்சா பாப்னோதி ஏன்னா மூர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்காளே, அப்படி மூர்ச்சை போடுற நிலைமையில இருக்காளே இவளை பார்த்தானே. வஸ்திரேன முகம் ஆச்சாதியா, அப்படியே தன்னோட மூஞ்சியை மூடிக்கிறா. மற்றவாளுக்கு வந்து இது மாதிரி பார்க்குறேன்னு தெரியாதுங்க மாதிரி அப்படி முகத்தை மூடிக்கொண்டு நிரீட்சந்தி புனக உன்னையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காளே, இவள் யாருன்னு கேட்குறான். मूर्छां प्राप्नोति रूपेण पुलकाङ्कित विग्रह वस्त्रेण मुखम् आच्छाद्य निरीक्षन्ति पुनः पुनः त्वं चापीतां सन्निरीक्ष्य सकामः सस्मितः सदा मयि जीवति गोलोके भूता दुर्वृत्तिर्ईदृशी. நீயும் அப்படித்தானே இருக்கேன்னு கேட்குறான். துவம்சாப்பி நீங்களும் தாம் சம்நிரீட்சி அவளே பார்த்துட்டு இருக்கல, விடாமல் சகாமக ஆசையோடு வேற பார்க்குறேன், சஸ்மிதக புன்னகையோடு பார்க்குறேன், சதா ஆல்வேஸ் பார்த்துட்டு இருக்கலே அந்த பெண்ணை. மயி ஜீவதி கோலோகே, நான் இங்கே உயிரோடு உட்காந்துருக்கேன் கோலோகத்தில். ராதை சொல்கிறான், நான் இங்கே உட்காந்துருக்கேன். துர்விருத்திக்கு ஈதிருஷி பூதா, இப்படி ஒரு கெட்ட நடவடிக்கை நடக்குமா எப்படின்னு கேட்குறான் அவளுக்கு. நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு அவளை பார்க்குறீங்கன்னு கேட்குறான். मयि जीवति गोलोके भूता दुर्वृत्तिर्ईदृशी. त्वमेव चैव दुर्वृत्तं वारं वारं करोषि च क्षमां करोमि प्रेम्णा च श्रीजातिः स्निग्धमानसा. இதே மாதிரி துர்விருத்தத்தை நீங்கள் நிறைய வாட்டி பண்ணுறேன். வாரம் வாரம் புனப்புனக மீண்டும் மீண்டும் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கெட்ட நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டே இருக்கேன், நானும் பார்த்தாச்சு. க்ஷமாம்காரம் போனால் போட்டேன்னு நானும் மன்னிச்சு விட்றேன். க்ஷமாம்னா மன்னிப்பு, க்ஷமாம்காரம் ஏன்னா நானும் விட்டு விட்றேன். பிரேம்னா உங்ககிட்ட இருக்கிற அன்புனால நான் மன்னிச்சு விட்றேன். ஸ்திரீ ஜாதி, அதுவும் பெண்ணு, நான் என்ன பெருசாக பண்ண முடியும், அது ஒரு காரணம் இருக்குது. ஸ்னிக்தமான பெண்ணாக இருக்கிறனால எனக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட்னஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மனசு, அதனால போனால் போகிறது நான் விட்டுருக்கேன். நீங்கள் திருப்பி திருப்பி இந்த துர்விருத்தியை நடத்துகிறீங்களே. त्वमेव चैव दुर्वृत्तं वारं वारं करोषि च क्षमां करोमि प्रेम्णा च स्त्रीजातिः स्निग्धमानसा. राधेकृष्ण. ओके பார்த்துக்கிறேன். நான் கிளம்பிக்கிறேன். சாரி. संगृह्य इमां प्रियाम् इष्टां गोलोकात् गच्छ लम्पट अन्यथा नहि ते भद्रं भविष्यति व्रजेश्वर. ஸோ விரஜேஸ்வரான்னு கூப்பிட்றா, விரஜபூமிக்கு நாயகனே கிருஷ்ணா. சங்கிருஹ்ய இமாம் பிரியாம், அதாவது இவளை வச்சுண்டு, சங்கிருஹ்யன்னு சங்கிரகம் பண்ணிட்டு கூட்டிண்டு, இவளையும் கூட்டிட்டு உனக்கு இஷ்டமான பிரியாவாப்பட்ட இவளை கோலோகாத் கச்ச, 2 பேரும் போங்க, கிளம்பி போங்க. உனக்கு ரொம்ப பிரியமாக இருக்காளே இவள், 2 பேரும் கிளம்பி போங்க. லம்பட்டா கிருஷ்ணா, லம்பட்டான்னு லோன்னு அலையக்கூடிய கிருஷ்ணா, நீ இவளையும் கூட்டின்னு போ, கோலோகத்தில் இருக்காதே. அந்நியதா நகிதே பத்ரம், உனக்கு இங்கே இருந்தே இனிமேல் உனக்கு மங்களம் எல்லாம் கிடைக்காது, நீ நல்லா இருக்க முடியாது. பவிஷ்யதினா பத்ரம் பவிஷ்யதி, உனக்கு பத்ரம் மங்களம் ஏற்படாது. உடனடியாக 2 பேரும் கிளம்பி போங்கோ. நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரியே இருக்குது. சங்கிருஹ்ய இமாம் பிரியாம் இஷ்டாம் गोलोकात् गच्छ लम्पट अन्यथा नहि ते भद्रं भविष्यति व्रजेश्वर. दृष्टस्त्वं विरजायुक्तः मया चन्दनकानने क्षमा कृता मया पूर्वं सखीनां वचनात् अहो. மயா என்னால் சந்தனகானனி, சந்தன காட்டில் ஒரு வாட்டி ஒன்றை விரஜாயுக்தக, விரஜாங்கிறது இப்போ நதி சொல்கிறோம் இல்லையா, விரஜா நதி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. முன்னாடி ஒரு பெண்ணாக இருந்தாள். இந்த பெண்கள் எல்லாம் நதியாக போகிறதையும் பாகவதத்துலையும் பார்க்குறோம். பல இடங்களில் பெண்கள் எல்லாம் நதியாக ஓடிவிடுறான். ஸோ அது மாதிரி விரஜா முதல்ல ஒரு பெண்ணாக இருந்திருக்கான். அந்த சந்தன காட்டில் வச்சு நீ விரஜாங்கிற பெண்ணோடு கூட திருஷ்டகத்தோ நான் உன்னை பார்த்தேன், நீ அங்கே இருந்தேன். க்ஷமாக்கிருதாமயா, போனால் போட்டு நான் விட்டேன். எதனால? சகீனா வச்சனாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் போடுற விட்டுடுன்னு சொன்னான். அதனால அஹோ நான் உன்னை போனால் போகிறதுன்னு நான் உன்னை மன்னிச்சேன். அந்த சமயத்தில் இந்த வரிசையாக ஒருத்தரே சொல்ல போகிறான். இப்போ दृष्टस्त्वं विरजायुक्तः मया चन्दनकानने क्षमा कृता मया पूर्वं सखीनां वचनात् अहो. त्वया मत्शब्दमात्रेण तिरोधानं कृतं पुरा देहं तथ्याज विरजा नदीरूपा बभूवसा. ஸோ மத்சப்தமாத்திரேன்னு நான் வரேன்னு சவுண்டு கேட்டுது. அவள் என்ட்ராரான்னு சவுண்டு கேட்ட உடனே தொயா நீ என்ன பண்ண? திரோதானம் கிருதம் புறா, அப்படியே உன்னை மறைச்சுட்டே. நீ திரோதானம்னு அது மறைக்கிறது, நீ மறைச்சுட்டே முன்னாடி. விரஜா என்ன பண்ண? விரஜா திரோதானம், விரஜா தான் எடுக்கணும். இப்போ விரஜா காணாமல் போயிட்டான். அந்த க்ஷணத்தில் என்னோட சவுண்டு கேட்ட மாத்திரத்திலேயே அந்த விரஜா தேகம் தத்யாஜா, அந்த ஸ்ரீ வடிவத்தை தியாகம் பண்ணி நதி ரூபா பபுவசா, ஒரு நதியாக ஓடிவிட்டாள் விரஜா.
त्वया मच्छब्दमात्रेण तिरोधानं कृतं पुरा देहं तत्याज विरजा नदीरूपा बभूव सा कोटियोजन विस्तीर्णा ततो दैर्घ्ये चतुर्गुणा अद्यापि विद्यमाना सा तव सत्कीर्ति रूपिणी கோடி யோஜனை விஸ்தீர்ணம் அவளோட நீ அகலம் பார்த்தோன்னா 1 கோடி யோஜனை அந்த விரஜா நதி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா விரஜா நதின்னு அதுக்கு வந்து கோடி யோஜனை அகலமாகவும் 4 மடங்குன்னு 4 கோடி 4 கோடி யோஜனை நீளமாகவும் இருக்கக்கூடிய நதியாக அந்த விரஜா தான் அப்படி மாறி நதியாக ஓடிட்டா அத்தியாபி வித்தியமான இன்றைக்கும் இருக்கா அந்த விரஜா நதியாகப்பட்டவள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாள் தவ சத்கீர்த்தி ரூபிணி உன்னுடைய புகழை பரப்புவதாக ஏன்னா கிருஷ்ணர் தானே அவளை வந்து மறைச்சி நதியாக ஓட வச்சுட்டார் அந்த புகழை பரப்புபடியாக அந்த ரூபத்தோடு கூட அந்த விரஜா நதி இன்றும் இருக்கிறாள் कोटि योजन विस्तीर्णा ततः दैर्घ्ये चतुर्गुणा अद्यापि विद्यमाना सा तव सत्कीर्ति रूपिणी गृहं मयि गतायां च पुनर्गत्वा तदन्तिके उच्चैः रुरोध विरजे विरजे उच्चैः रुरोध विरजे विरजे च इति संस्मरन् ஸோ மயி கிரகங்கதாயாம் சரி ஒரு வழியாக நான் வீட்டுக்கு போனேன் நான் பாட்டு எனக்கு கிளம்பி என்னோட வீட்டுக்கு போனேன் அப்போது அப்படி போனதுக்கப்புறம் கதாயாம் அப்படி போனபோது புனர்கத்வா ததந்திக்க நீ என்ன பண்ண விரஜா விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அந்த நதியாக ஓடக்கூடிய விரஜா கிட்ட போய் உச்சைகி நீ ரொம்ப அழுதை ஹே கிருஷ்ணா நீ ரொம்ப அழுதை நீ ருரோதா அழுதாய் விரஜே விரஜே அப்படி கூட்டு அழறாராம் விரஜே விட்டு போயிட்டே விரஜே விரஜேன்னு இப்படி சம்ஸ்மரன் அவளை நினச்சிட்டு நீ ரொம்ப அழுதை இல்லையா இல்லை ஞாபகப்படுத்தி கேட்குறா இப்போ கங்கையோட வெளியில் போட்டு திட்டின்னு அவளை गृहं मयि गतायाच्च पुनर्गत्वा तदत्तिके उच्चैः रुरोद विरजे विरजे च इति संस्मरन् तदा तोयात् समुत्थाय सा योगात् सिद्धयोगिनी स अलङ्कारा मूर्तिमती ददौ तुभ्यं च दर्शनम् அவள் வந்து யோகாத் சித்தியோகினி ஒரு சித்தி யோகினியாக இருக்கா அவளுக்கு எல்லாம் பண்ண முடியும் போல் இருக்கு அந்த யோகத்தினால அவள் மூர்த்தி ஆயிட்டா மூர்த்தி வடிவம் எடுத்துட்டா விக்கிரக வடிவம் இந்த நதியை பார்த்து விரஜேன்னு கூப்பிட்டோன்னே ஒரு மூர்த்தியா எப்படி கங்கை வராளே நம்ம பார்க்குறோமே கங்கையில் சந்தனு மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படி ஜில்லுன்னு கங்கை நதியிலேருந்து எழுந்து ஒரு மூர்த்தி வடிவத்தில் வர மாதிரி வந்துட்டா விரஜா ததா தோய சமுத்தாயா தோயன தண்ணியிலேருந்து வெளிவந்த அவள் ஒரு மூர்த்திமதியாக அவளுக்கு யோகம் இருக்கிறதுனால மூர்த்தி வடிவத்தில் அலங்காரத்தோடு வந்தான் ஸோ அலங்காரான்னு சொல்லலாம் அலங்காரான்னு சொன்னா அலங்காரத்தோடு கூடியவளாக அவள் மூர்த்தியாக வந்தாள் துப்பியம் தர்சனம் ததவ் உனக்கு தர்சனம் திருப்பியும் கொடுத்தா இல்லையா तदा तोयात् समुत्थाय सा योगात् सिद्धयोगिनी सा अलङ्कारा मूर्तिमती ददौ तुभ्यं च दर्शनम् ततस्तां च समाक्षिप्य वीर्य आधानं कृतं त्वया ततो बभूवुः तस्यां च समुद्राः सप्त एव च அப்போ அவளோட கூட சேர்ந்து நீ உன்னுடைய வீரியத்தை அவளிடம் செலுத்தினாய் வீரிய ஆதானம் கர்ப்பாதானம் எல்லாம் கர்ப்பாதானங்கிறது கர்ப்பத்தை பெண்டாட்டிக்கு கொடுக்குறது அது மாதிரி நீ வீரியத்தை அவளுக்கு கொடுத்த போது அந்த விரஜாக்கு அவள் என்னன்னா 7 கடல்களாக ஆயிட்டாவும் ஸோ சப்த சமுத்திராக ததோ பபூஹு 7 சமுத்திரங்கள் அவளிடமிருந்து தோன்றிவிட்டன ஸோ 7 கடல் அவளிடம் வந்துடுது தஸ்யாம் அவளிடமிருந்து கிளம்பித்து ततस्तां च समाक्षिप्य वीर्य आधानं कृतं त्वया ततः बभूवुः तस्यां च समुद्रः सप्त एव च திருஷ்டக இப்போ இதோட இந்த இவளோட கதையை விரஜாவோட கதையை முடிக்கிறா விரஜா கூட நீ போனியே நான் பார்க்கலையா அப்படி கேட்டா இப்போ அடுத்த ஆளை பிடிக்கிறா அடுத்த தேவி திருஷ்டக துவம் சோபயா கோப்யா யுக்தக சம்பக கானனே சத்யக மச்சப்த மாத்திரேண திரோதானம் கிருதம் துவயா திருஷ்டக துவம் சோபையா கோபியா சோபான்னு ஒரு கோபி இருந்திருக்கா ஒரு கோபிகை அந்த கோபிகையோட நீ சேர்ந்துருந்தேன் நான் பார்த்தேன் இல்லையா எனக்கு தெரியாதா ஸோ சோபாங்கிற கோபியோட நீ இருந்தாய் யுக்தக அவளோடு சேர்ந்து சம்பக காணது சம்பக மலர்கள் நிறைந்த காட்டில் நீ அங்கே முன்னாடி சந்தனவ காடு இப்போ சம்பக மலர்கள் இருக்கிற காட்டில் நீ அந்த சோபாங்கிற கோபியோட போய் இருந்தாய் உடனே என்னோட சத்தம் கேட்ட மாத்திரத்தில் மறு சப்தம் மாத்திரம் என்ன நான் வரேன் ஜல்னு சலங்க ஒளி கேட்கறது உடனே இந்த என்னோட சத்தம் கேட்ட உடனே அவளை மறைச்சு விட்டேன் நீ திரோதானம் கிருதம் அந்த கோபிகையை நீ மறைத்து விட்டாய் दृष्टः त्वं शोभया गोप्या युक्चम्पककानने सद्यः मच्छब्दमात्रेण तिरोधानं कृतं त्वया
शोभादेहं परित्यज्य जगाम चन्द्रमण्डले ततस्तस्याः शरीरं च स्निग्धं तेजो बभूवः. இப்போ இவள் நதியாகலை, இவள் என்ன பண்ணுறா, தேகத்தை விட்டுவிட்டு சந்திரமண்டலே ஜகாம, சந்திரமண்டலத்துக்கு அவள் போயிட்டான். ஸோ ஒளிவடிவாக சந்திரமண்டலத்துக்கு அவள் போய் சேர்ந்துட்டா, பரித்த தேகத்தை விட்டுவிட்டு. ஸோ ஸ்னிக்தம் ச ஷரீரம், அவளுடைய சாஃப்டான அந்த தேகம், தத்தக அதுக்கப்புறம் தஸ்யாக அவளுடைய அந்த ஸ்நேகம், தேஜோ பபுவக ஒளிமயமாக ஒளி ரூபத்தை அடைந்தது. शोभादेहं परित्यज्य जगाम चन्द्रमण्डले ततस्तस्याः शरीरं च स्निग्धं तेजो बभूवः. संविभज्य त्वया दत्तं हृदयेन विदूयता रत्नाय किञ्चित् स्वर्णाय किञ्चित् मणिवराय च किञ्चित् स्त्रीणां मुखाब्जेभ्यः चित् இல்லை கிஞ்சித் வர்ணாங்க தப்பு போட்டிருக்கு. கிஞ்சித் ராஜ்ஞே ச கிஞ்சன கிஞ்சித் கிசலயேபியश्च புஷ்பேபியश्चापि கிஞ்சன கிஞ்சித் ஃபலேபியः பக்வேபியः சஸ்யேபியः சாपि கிஞ்சன நிருபதேவகிரகேபியश्च संस्कृतेभ्यश्च கிஞ்சன கிஞ்சித் நூதனபத்ரேபியः துக்தேபியश्चापि கிஞ்சன. இப்போ இந்த தேஜஸா அங்கே வந்து விரஜை 7 கடலாக போயிட்டா, 7 கடலை பெற்று போயிட்டாவோ. இப்போ இவர் என்ன பண்ணுறார், தொயாதத்தம் முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த உடல், அந்த கொடுக்கப்பட்ட அந்த உடல் இப்போ தான் ஒளிமயமாக எடுத்து ஹிருதயேன விதூயதா, நீ ரொம்ப வருந்தி போயிட்டா, ஐயோ நம்ம உடலை இவள் வந்து அவள் இப்போ உடலை விட்டுட்டு போயிட்டாளே, என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு நீ உடனே மனசுலலாம் அப்படி ஹிருதயத்தில் விதூயதா ஒரே இதாக எடுத்து ரொம்ப பொங்கி நூடுல்ஸ் ஆகிட்டார், நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார், கிருஷ்ணரை நொந்துட்டார். அப்படியே அப்படி விதூயதா நொந்த நீ என்ன பண்ணினாய், சம்பிபச்சு அந்த ஒளியை எடுத்து பிரித்தேன். அந்த தேவி தன்னுடைய தேவியாகப்பட்ட அந்த சோபா கோபியை அந்த ஒளியை நிறைய பிரித்து கொஞ்சத்தை ரத்னத்துக்கு கொடுத்தாய். அதனால தான் ரத்னமெல்லாம் ஒளி வீசுறது இப்போ. ஸோ கிஞ்சித் ரத்னாய, ரத்னங்களுக்கு அந்த ஒளியை கொஞ்சம் கொடுத்தாய். அப்புறம் சொர்ணத்துக்கு கொஞ்சம் ஒளியை கொடுத்துட்டாய். மணிவராய, பலவிதமான மணிகள் இருக்குல்லையா, அந்த மணிகளுக்கெல்லாம் ஒளி வீசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஒளியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாய் நீ. கிஞ்சி ஸ்ரீனா முக அப்ஜேபியக, முக தாமரைக்கு கொஞ்சம் ஒளியை தூக்கி கொடுத்தாய். அதில் தான் முகம் மலர்றது அப்படியே பளபளபளான் இருக்கு தேவிய பெண்களோட முகங்கள். அப்படி சில பெண்களுடைய முகங்களுக்கு நீ கொடுத்தாய். கிஞ்சித் ராஜ்ஞே, அதாவது ராஜாக்கு, ராஜா எப்போவுமே ஒளி பொருந்தி இருக்கணும். ராஜா முகத்தில் அப்படியே இது வழியப்படாது இல்லையா, அசல் வழியப்படாது, அவரை பார்த்தாலே தேஜஸாக இருக்கா தெரியணும். ஸோ அந்த ராஜாக்களுக்கு சிலத்தை கொஞ்சம் ஒளியை தூக்கி கொடுத்தாய். கிஞ்சித் கிசலேபியக, துளிர்கள், அப்படியே துளிர்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக ஒரு ரெட் கலரில் இருக்கும், அதெல்லாம் அப்புறம் தான் க்ரீன் இலையாக மாறப்போகுது. அப்படி அந்த துளிர் இலைகளுக்கெல்லாம் கொஞ்சத்தை ஒளியை கொடுத்தாய். சில புஷ்பங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒளியை கொடுத்தாய். அப்புறம் கிஞ்சித் பக்வேபிய பழம் பழுக்கும் போது அழகாக இருக்கும் இல்லையா, மாங்காயோட மாம்பழம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒளி பொருந்தி, அதை மாதிரி பக்குவமான பல பழங்களுக்கு நீ கொஞ்சத்தை ஒளியை கொடுத்தாய். சஸ்யபியக, பயிர்கள்லாம் விளைஞ்சு அந்த நெல் மணிகள்லாம் கோல்டன் கலரில் பளபளான்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பயிர்களுக்கு சில கொஞ்சம் ஒளியை கொடுத்தாய். நிருபதேவ கிரகேபியஷ, பேலஸே ஒளிமயமாக இருக்கணும். ஸோ நிருபேபியக, நிருப்பன்னா ராஜா, ராஜாவுடைய பேலஸ்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒளியை கொடுத்தாய். சம்ஸ்கிருதேபியஷ, அதாவது பேலஸ் வந்து நல்ல பரிஷ்காரமாக இருக்கணும், பரிஷ்காரம் இது புடம் போட்ட மாதிரி இருக்கணும் இப்போ ராஜாக்களோட பேலஸ்லாம். அப்படிப்பட்ட பேலஸ்களுடைய அழகுக்கு நீ அந்த ஒளியை கொஞ்சம் கொடுத்தாய். கிஞ்சித் நூதன பத்ரேபியக, அதாவது புதிய ஒரு இலை, ஸோ புதுசாக வரக்கூடிய இலைகளுக்கு கொஞ்சம் ஒளியை நீ கொடுத்தாய். ஏன்னா வாடின இலையெல்லாம் நல்லா இருக்காது, புது இலை தான் நல்லாயிருக்கும், அதுக்கு கொஞ்சம் ஒளியை கொடுத்தாய். துக்தேபியனா பால், ஸோ கறந்து வரக்கூடிய பால் அப்படியே பலபலன்னு பொங்கிண்டு அழகாக இருக்கும், அப்படிப்பட்ட பாலுக்கும் கொஞ்சம் ஒளியை நீ கொடுத்தாய். இப்படி நீ அந்த தேவியாகப்பட்ட அந்த சோபாவை பிரித்து எல்லாத்துக்கும் ஒளியை கொடுத்து விட்டாய். संविभज्य त्वया दत्तं हृदयेन विदूयता रत्नाय किञ्चित् स्वर्णाय किञ्चित् मणिवराय च किञ्चित् स्त्रीणां मुख अब्जेभ्यः किञ्चित् राज्ञे च किञ्चन किञ्चित् किसलयेभ्यश्च पुष्पेभ्यश्चापि किञ्चन किञ्चित् फलेभ्यः पक्वेभ्यः सस्येभ्यश्चापि किञ्चन नृपदेवगृहेभ्यश्च संस्कृतेभ्यश्च किञ्चन किञ्चित् नूतनपत्रेभ्यः दुग्धेभ्यश्चापि किञ्चन. दृष्टस्त्वं प्रभया गोप्या युक्तः वृन्दावने वने सद्यः मच्छब्दमात्रेण तिरोदानं कृतं त्वया प्रभादेहं परित्यज्य जगाम सूर्यमण्डले. ஸோ பிரபாங்கிற கோபியோட ஒன்றை பார்த்தேன். இப்போ மூணாவது கோபி, மூணாவது லேடி இவள்
ஸோ உன்னுடைய பிரபைங்கிற கோபியோட நீ உன்னை நான் பார்த்தேன், அவளோடு சேர்ந்து இருக்கிறத நான் பார்த்துட்டேன். எங்கே? பிருந்தாவனே வனே. ஸோ பிருந்தாவனங்கிறது இங்கே பூலோகத்தில் மட்டும் இல்லை, கோலோகத்துலேயும் பிருந்தாவனம் ஒன்று இருக்குது. அங்கே தான் ராசக்கிரீடை நடந்தது. ஸோ இங்கே பிருந்தாவனத்தில் ராசக்கிரீடை பண்ணிடும்போது அவளை எல்லாரும் கோலோகத்தில் உள்ள பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போயிட்டார், கோபர் கோபியா இல்லை. அதனால இன்றைக்கும் இந்த பிருந்தாவனத்தில் அவள் டான்ஸ் ஆடுற இடத்துக்கு யாரும் போக முடியாது. அங்கே போனாலும் நமக்கு அது திரும்பி வர மாட்டாங்கிற மாதிரிலாம் ஐதீகம்லாம் இருக்குது. ஸோ அந்த பிருந்தாவனத்தை வச்சு நான் பார்த்தேன். ஸோ சம்பகவனம் ஒரு வனத்துலேயும் விடுறதில்லை கிருஷ்ணன். ஸோ அப்படி பிரபாங்கிற கோபியோட போனே நீ. என்னுடைய சப்தம் வந்த மாத்திரத்திலே சத்தியாக உடனடியாக அவளை நீ மறைத்தாய். திரோதானம் கிருத்தம் தோயா, உன்னால் மறைக்கப்பட்டாள். அந்த பிரபா என்ன பண்ணா, தேகத்தை விட்டு சூரிய மண்டலத்துக்கு போனாள். दृष्टस्त्वं प्रभया गोप्या युक्तः वृन्दावने वने सद्यः मत्शब्दमात्रेण तिरोदानं कृतं त्वया प्रभादेहं परित्यज्य जगाम सूर्यमण्डले ततस्तस्याः शरीरं च तीव्रं तेजो बभूवः संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्ररुदता पुरा विसृष्टं चक्षुषोः कृष्ण लज्जया मद्भयेन च हुताशनाय किञ्चित् च यक्षेभ्यश्चापि किञ्चन. உடனே நீ என்ன பண்ணாய், அங்கே போனோடனே அவளுக்கு தேகம் அப்படியே பயங்கர தேஜஸ் ஆகிடுது. சூரிய மண்டலத்தில் என்ன தேஜஸ் இருக்கும், அப்படிப்பட்ட தேஜஸை அவள் அடைந்தாள். அவளுடைய சரீரம் அடைந்தது. தசியாக சரீரம், அவளுடைய சரீரம் அடைந்தது. அதை என்ன பண்ணினேன், புறா பிராருதத்தா, நீ அழுதுண்டு கிருஷ்ணன் ரொம்ப அழுதுண்டே, ஐயோ போயிட்டாளே என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்ட்டு ரொம்ப அழுதுண்டே. புறா பிராருதத்தா, அழுது கொண்டிருந்த உன்னால் என்ன பண்ணா, இப்போ கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணரே, துவயா தத்தம் பிரேம்னா அன்போடு கூட அவளுடைய அந்த ஒளியை எடுத்து சம்பிபச்சிய பிரித்து ஸோ விசிருஷ்டம் சச்சுஷோகோ, அதாவது உன்னுடைய கண்ணிலேருந்து வெளிப்பட்ட அந்த ஒளி இவர் கண்ணிலேருந்து வெளிப்படுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ லஜ்ஜயா மத்பயேனச்ச, கரெக்டு, உன்னுடைய கண்ணிலேருந்து வெட்கம் வருது. ஏன்னா என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வெட்கப்பட்ட நீ, மத்பயேன என்கிட்ட பயம் வேற உனக்கு, அதெல்லாம் அதோடு சேர்ந்து நீ என்ன பண்ணினா அந்த ஒளி எடுத்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்ட. யாருக்கு? ஹுதாசனாய கிஞ்சித்து. ஹுதாசனன்னு நம்ம கொடுக்குற ஹோமத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதியை எடுத்து செல்லக்கூடிய அக்னின்னு அர்த்தம். ஹுதாசனக, ஹோமம் கொடுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடியவன் அவனை எடுத்துகிட்டு போய் தேவர்கள் கொடுப்பான். அப்படிப்பட்ட அக்னிக்கு அந்த ஒளியை, ஏன்னா அக்னி தான் சூரியனை போல் அவ்வளோ பயங்கரமான ஒளி உடையவன் அக்னி. ஸோ அந்த அக்னிக்கு நீ கொடுத்தாய். எச்சேபேஷ கிஞ்சன, எச்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவளும் ரொம்ப பிரபையாக இருப்பா போல் இருக்கு. ஸோ அவர்களுக்கும் கொஞ்சத்தை பிரித்து கொடுத்தாய். யார? பிரபாவோட சரீரத்தை நீ அப்படி பண்ணினே இல்லையா நீ கேட்குறான். ततस्तस्याः शरीरं च तीव्रं तेजो बभूवः संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्ररुदता पुरा विसृष्टं चक्षुषोः कृष्ण लज्जया मद्भयेन च हुताशनाय किञ्चित् च यक्षेभ्यश्चापि किञ्चन. किञ्चित् पुरुषसिंहेभ्यः देवेभ्यश्चापि किञ्चन, किञ्चित् विष्णुजनेभ्यश्च नागेभ्यो अपि च किञ्चन, ब्राह्मणेभ्यो मुनिभ्यश्च तपस्विभ्यश्च किञ्चन, स्त्रीभ्यः सौभाग्ययुक्ताभ्यः यशस्विभ्यश्च किञ्चन, तत्तु दत्त्वा च सर्वेभ्यः पूर्वं प्रारुदितं त्वया. இப்படி இதே மாதிரி பிராருதிதம் அழுதுண்டே நீ என்ன பண்ணினாய், அந்த தேஜஸை கொஞ்சத்தை எடுத்து புருஷ சிம்ஹன்னது புருஷர்களையே சிம்ஹம் மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள், ஒரு ராஜா மாதிரி ஸ்டேட்டஸு, அப்படி புருஷ சிங்கங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒளி, ஏன்னா அவளுக்கு எல்லாமே அந்த தேஜஸ் இருக்கும். அப்போ அந்த தேஜஸை பிரித்து கொடுத்தாய். தேவர்களிடத்தில் கொஞ்சம் கொடுத்தாய். தேவே பெஸ்டாப்பி கிஞ்சன, கொஞ்சத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாய். விஷ்ணு ஜெயபே, விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணுடைய பக்தர்களை பார்த்தாலே ஒரு தேஜஸ் அவ மூஞ்சிலே தெரியும். இந்த காயத்ரி ஜபிக்கிறா மூஞ்சி அப்படி சோபையாக இருக்குன்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி விஷ்ணு பக்தர்களுக்கு அந்த ஒளியை கொடுத்தாய். நாகேபியஷ்டாபி கிஞ்சன, நாகர்கள்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கா தேவலோகத்தில், அந்த நாகர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாய். பிராமணேபியக, பிராமணர்கள் மூஞ்சில தேஜஸ் இருக்கும். இப்படி இருந்தால் தான் அவன் பிராமணன், இல்லாட்டனா அவனை பிராமணன் சொல்கிறதுக்கு லாய்க்கில்லை. ஸோ அப்படி பிராமணர்களிடத்தில் அந்த ஒளியை கொடுத்தாய். முனிவர்கள்ட்ட கொடுத்தாய். தபஸ்விகளுக்கு கொடுத்தாய். ஸ்ரீபிய சௌபாகியுக்தாபியக, சௌபாகியத்தோடு சுமங்கலிகள், சௌபாகியத்தோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள், யசஸ்விபியா, அப்படி யசஸோடு இருக்கக்கூடிய பெண்கள், ஸ்ரீபியா, அப்படிப்பட்ட பெண்களுக்கும் கொஞ்சத்தை பிரித்து கொடுத்தா இந்த ஒளியை. ஸோ சர்வேபியக தத்து தத்வா, ஸோ எல்லார்கிட்டையும் அந்த ஒளியை நீ கொடுத்து விட்டு அழுது கொண்டே இந்த மாதிரி செய்தாய், அப்படி முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ பிரபாங்கிற கோபிகையோட ஒளியை இவ்வளவுலாம் பிரித்து கொடுத்துட்டார் பகவான். किञ्चित् पुरुषसिंहेभ्यः देवेभ्यश्चापि किञ्चन, किञ्चित् विष्णुजनेभ्यश्च
नागेभ्यः अपि च किञ्चन ब्राह्मणेभ्यः मुनिभ्यश्च तपस्विभ्यश्च किञ्चन स्त्रीभ्यः सौभाग्ययुक्ताभ्यः यशस्विभ्यश्च किञ्चन तत्तु दत्त्वा च सर्वेभ्यः पूर्वं प्ररुचितं त्वया शान्ति गोप्यायुतः त्वं च दृष्टोऽसि रासमण्डले वसन्ते पुष्पशय्यायां माल्यवान् चन्दन उच्छितः रत्नप्रदीपैर्युक्ते च रत्ननिर्माणमन्दिरे रत्नभूषणभूषाढ्यः रत्नभूषितया सह तया दत्तं च ताम्बूलं भुक्तवान् च पुरा विभो சாந்தி கோபி அப்படி ஒரு சாந்தின்னு ஒரு கோபி இருந்தா கோபிகை. அந்த சாந்தி எங்கே இருந்தா? ராசக்கிரீடா அந்த இடத்துல இருந்தா, ராசமண்டலத்தில் இருந்தா அவள். அவளை நான் உன்னை ராசமண்டலத்தில் வைத்து இந்த சாந்தி கோபியோடு நான் பார்த்தேன். திருஷ்டகாசி பார்க்கப்பட்டாய், என்னால் நீ பார்க்கப்பட்டாய். ஸோ எந்த டைமில் பார்த்தேன்? வசந்த மாதத்தில், ஸ்ப்ரிங் சீசனில் புஷ்பஷையாயாம், புஷ்ப ஒரு கட்டில் மெத்தை, புஷ்ப மெத்தையில் படுத்துட்டு மால்யவான் சந்தன உஷயம், மாலையோடு கூட நல்ல மாலையெல்லாம் போட்டுண்டு, வசந்த காலத்தில் பூக்களை வச்சு மாலை பண்ணி போட்டுண்டு சந்தன உச்சத்துக்கு நல்ல சந்தனமெல்லாம் பூசி அப்படி ஒன்று நான் பார்த்தேன். ரத்ன பிரதீபைகி யுக்தே, ரத்ன தீபங்கள்லாம் எரிகிறது. ஏன்னா பெட்ரூம் அதில் நல்ல ரத்தன தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுருக்கா. அதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டிலில் நான் அவனை பார்த்தேன். ரத்ன நிர்மாண மந்திரே, அந்த அந்த பேலஸு, ஒரு பேலஸ் மாதிரி இந்த கிரகம் அப்படி ரத்னங்களாலே இழைக்கப்பட்ட அந்த வீட்டில் நான் உன்னை பார்த்தேன். ராசமண்டலத்தில் ரத்னபூஷண பூஷாடியா, ரத்னங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டவனாக, ஆட்யக ரிச், அப்படி ரிச்சாக நீ இருந்தாய். ரத்னபூஷித, அவளும் மட்டும் குறைச்சல் இல்லை. அந்த சாந்தி கோபி எப்படி இருந்தா? அவளும் ரத்னங்களால் ஆபரணம்லாம் பண்ணி போட்டுட்டு அவளும் இருக்கா. அவளோடு கூட சேர்ந்து உன்னை நான் பார்த்தேன். தயாதத்தம் ச தாம்பூலம், 2 பேர் என்ன பண்ணுறீங்க? நல்லா சாப்பிட்டுவிட்டு அவள் தாம்பூலத்தை மடிச்சு கொடுத்துட்டுருக்கா, நீ சாப்பிட்டுட்டு இருக்க. புக்தவான்ஷா, புக்தவான், அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தே இல்லையா? வே விபோ கூப்பிடுறாங்க ராதை. சாந்தி கோப்யாயுதஸ்த்வஞ்ச दृष्टः अतिरासमण्डले वसन्ते पुष्पशय्यायां माल्यवान् चन्दन उक्षितः रत्नप्रदीपैर्युक्ते च रत्ननिर्माणमन्दिरे रत्नभूषणभूषाढ्यः रत्नभूषितया सह तया दत्तं च ताम्बूलं புக்தவான் புரா விபோ. அதான் சொல்லுவா, கிருஷ்ணரை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ராமரை தான் ஃபாலோ பண்ணால் கிருஷ்ணரை ஃபாலோவே பண்ண முடியாது. ஏன்னா ஹீ சம்திங் நாட் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அவரை மாதிரி நம்மளால் பாம்பை இது பண்ண முடியுமா? ஒரு இதாக இல்லை, அவர் பண்ண மாதிரி கம்சனை கொல்ல முடியுமா? இந்த மாதிரி அப்படி சொல்லி ஒரு ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் வந்தது. நான் சும்மா இந்த ஸ்லோகா கிளாஸில் போடுறேன், இன்ட்ரெஸ்டிங், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட், இது நல்லா இருந்தது. सद्यः मत्शब्दमात्रेण तिरोधानं कृतं त्वया शान्तिः देहं परित्यज्य बियालीना त्वयि प्रभो ततस्तस्याः शरीरं च गुणश्रेष्ठं बभूवः. ஸோ என்னுடைய சப்தம் கேட்ட மாத்திரத்தில், சப்த மாத்திரேன, என்னோட சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே சத்தியகா உடனடியாக அவளை நீ மறைத்தாய். திரோதானம் கிருத்தம் தொயா, அந்த சாந்தியை காணாமல் போயிட்டா. சாந்தியை தேகம் பருத்திச்சு, அவள் தேகத்தை விட்டு விட்டு பியாலினா தொய்ய உங்ககிட்டே உள்ளே போயிட்டான். ஸோ அவள் உன்னிலேயே அடைக்கலம் ஆகிவிட்டாள். அவள் வேற எங்கே மண்டலத்துக்கெல்லாம் போகலை, உன்னிலேயே அடைக்கலம் புகுந்தாள். ஹே பிரபு ததகா, அதுக்கப்புறம் தஸ்யாக சரீரம், உன்னிட புகுந்த உடனே அவளுடைய சரீரம் என்ன ஆயிடுத்து? குணமயமாக ஆகிவிட்டது. ஸோ குணஸ்ரேஷ்டம் பபுவக, ஸோ உன்னுடைய உயர் குணங்களோடு கூடியவளாக அந்த குணங்களே ஒரு சரீரத்தை மாதிரி உன்னுக்குள்ளேயே ஐக்கியமானாள் அவள். சத்யஹ மத்சப்தமாத்ரேன திரோதானம் கிருதம் த்வயா शनै शान्तिः देहं परित्यज्य बियादीना त्वयि प्रभो ततस्तस्याः शरीरच्च गुणश्रेष्ठं बभूवः. संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्ररुदता पुरा विश्वे तु विपिने किञ्चित् ब्रह्मणे च मयि प्रभो शुद्धसत्त्वस्वरूपायै किञ्चित् लक्ष्म्यै पुरा विभो त्वन्मात्र उपासकेभ्यश्च त्वन्मन्त्र उपासकेभ्यश्च शाक्तेभ्यश्चापि किञ्चन तपस्विभ्यश्च धर्माय धर्मिष्ठेभ्यश्च किञ्चन. करेक्ट. ஸோ சம்விபஜ்ய தொயா தத்தம், இப்படி அழுதுண்டே பிராருதத்தா புறானா எப்போவுமே அழுதுண்டே, முன்னாடிலாம் இப்படி அழுதுண்டு நீ என்ன பண்ணாய்? அன்போடு கூட அவளுடைய அந்த தேகத்தை, என்ன தேகம்? இப்போ குணங்கள் தான் அவளுடைய தேகம். அப்போ குணங்களை பிரித்து கொடுக்குறார். குணங்களை யாருக்கெல்லாம் கொடுத்தாய்? விஸ்வேது, இந்த உலகத்தில், விபினே
அதாவது உலகத்தில் சில குணங்கள் எல்லாம் அப்படி வெதறி விட்டால் யார் யாருக்கு வேணுமோ நல்ல குணங்கள் அவள் எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி உலகத்தில் கொடுத்தாய். காட்டில் உள்ள முனிவர்கள் அவளுக்கெல்லாம் நல்ல குணங்கள் கிடைக்கட்டுமா அங்கேயும் கொஞ்சம் கொடுத்தாய். பிரம்மனேச்ச மயி பிரபோ பிரம்மாட்டுக்கும் கொடுத்தாய். பிரம்மாவுக்கு அந்த உயர் குணம் வந்து சேரட்டுன்னு பிரம்மாவுக்கு கொடுத்தாய். மயி பிரபோ ராதையாகப்பட்ட எனக்கும் அந்த குணத்தை கொடுத்தாய். ஸோ உன்னோட உயர் குணங்களான அந்த சாந்தியை நீ எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாய். அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய். சுத்த சத்துவஸ்வரூபாயை லக்ஷ்மி ஒரே சத்துவரூபியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அந்த நாராயணனோட வைஃபா போனாலே லக்ஷ்மி அந்த லக்ஷ்மிக்கும் கொஞ்சத்தை கொடுத்தாய் நீ. கிஞ்சித் புறா விபோ முன்னாடி நீ இப்படிலாம் பிரித்து கொடுத்தாய் அந்த குணங்களை. துவன் மந்திர உபாசகேபியஷ்ச உன்னுடைய மந்திரத்தை யாரெல்லாம் உபாசனை பண்ணிட்டு இருக்காளோ திருப்பி 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 உபாசனை இடைவிடாது யாருடைய மந்திரத்தெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கும் உன் அந்த நற்குணங்களை கொடுத்தாய். சக்தேபியஷ்ச சக்தர்கள்னு சொன்னால் சக்தி வழிபாடு உடையவர்கள். சக்தியை யாரெல்லாம் பராசக்தியை யார் வழிபடுகிறாளோ அவர்களுக்கெல்லாமும் நீ கொடுத்தாய். கிஞ்சன தபஸ்விபியஷ்ச தபஸ்விகளுக்கு கொடுத்தாய். தர்மாய தர்மத்துக்கு தர்மமே குணங்களோடு சேர்ந்தது தானே தர்மம். ஸோ தர்மத்துக்கு தர்மிஷ்டேபிக தர்மத்தில் நிலை பெற்றவர்களுக்கும் அந்த குணத்தை நீ பிரித்து கொடுத்தாய். संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्ररुदता पुरा विश्वे तो विपिने किञ्चित् ब्रह्मणे च मयि प्रभो शुद्धसत्त्वस्वरूपायै किञ्चित् लक्ष्मी पुरा विभो त्वन्मन्त्र उपासकेभ्यश्च तेभ्यश्चापि किञ्चन तपस्विभ्यश्च धर्माय धर्मिष्ठेभ्यश्च किञ्चन. मया पूर्वं च त्वं दृष्टः गोप्या च क्षमया सह सुवेशयुक्तः मालावान् गन्धचन्दनचर्चितः रत्नभूषितया गन्धचन्दन उच्चितया सह. ஓகே ஸோ முன்னாடி இன்னொரு கோபியோட பார்த்துருக்கேன். க்ஷமான்னு பேர் அவள் பேர். க்ஷமாங்கிற கோபியோடு நான் உன்னை பார்த்துருக்கேன் முன்னாடி. சுவேஷ யுக்தக நீ ரொம்ப அழகாக இருந்த. ரொம்ப வேஷமெல்லாம் போட்டுண்டு மாலாவான் நல்ல கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுண்டு கந்த சந்தன நல்ல மணக்கிற சந்தனத்தெல்லாம் உச்சித்தகன்னு பூசிக்கொண்டு சர்ச்சைனாலும் உச்சித்தகன்னு ஒரே அர்த்தம். சந்தனங்களையெல்லாம் பூசிக்கொண்டு மாலையெல்லாம் போட்டுண்டு அந்த க்ஷமா கூட நீ இருந்தாய். ரத்ன பூஷித அவளும் ரத்ன ஆபரணங்கள்லாம் பூஷணமாக அணிஞ்சுட்டு இருந்தா. கந்த சந்தன உச்சித்தையா அவளும் நல்ல மணக்கிற சந்தனத்தெல்லாம் பூசிட்டு இருந்தால் அவள் கூட நான் உன்னை முன்னாடி பார்த்தேன். मया पूर्वं च त्वं दृष्टः गोप्या च क्षमया सह सुवेशयुक्तः मालावान् गन्धचन्दनचर्चितः रत्नभूषितया गन्धचन्दन उक्षितया सह. सुखेन मूर्छितः तल्पे पुष्पचन्दनचर्चिते श्लिष्टः निद्रितया सद्यः सुखेन नवसङ्गमात् मया प्रबोधिता सा च भवांश्च स्मरणं कुरु. ஸோ புஷ்பச்சந்தன சர்ச்சித்தே நல்ல புஷ்பங்கள் சந்தனம் எல்லாம் அப்படி தெளிச்சு விட்டுருக்கு அப்படிப்பட்ட கட்டில். ஸோ மூர்ச்சித்தக தல்பே அந்த கட்டில் படுத்துட்டு மூர்ச்சி அடைஞ்ச மாதிரி இப்படி மோகத்தில் அப்படி ஆழ்ந்துட்டு இருந்த சுகமாக இருந்தால் ரெண்டு பேரும். நித்ரிதையா அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்லிஷ்டகா ஒருத்தர் கட்டின்னு இருக்கும்போது சுகேன நவசங்கமா புது சங்கமம் இந்த பெண்ணோடு கூட ஷமா கூட நீ இருந்தாய். அதனால அவளை கட்டின்னு இருக்கும்போது நித்ரிதையா தூங்கிட்டு இருந்தாய். மயா பிரபோதிதா சாச்சா நான் எழுப்பி விட்டேன். க்ஷமா ஏந்திரு நீ யாரு கேட்டுறது எழுப்பியிருக்கா. ஸோ மயா போதித்தையா சா ஆறு அந்த க்ஷமாவை நான் எழுப்பும்போது பவான்ஷா நான் உன்னையும் எழுப்பினேன் இல்லையா. நீ நினச்சி பாரு என்னெல்லாம் நடந்தது. முன்னாடி நான் என்னெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு பொண்ணை வச்சு கொச்சின்னு இருக்காய். இந்த கங்கையை கூட்டின்னு வந்திருக்காய். போய் சேருன்றான். சுகேன மூர்ச்சிதஸ்தல்பே पुष्पचन्दनचर्चिते सृष्टः निद्रितया सद्यः सुखेन नवसङ्गमात् मया प्रबोधिता सा च भवांश्च स्मरणं कुरु. गृहीतं पीतवस्त्रं च मुरली च मनोहरा वनमाला कौस्तुभश्चापि अमूल्यं रत्नकुण्डलं पश्चात् प्रदत्तं प्रेम्णा च सखीनां वचनात् अहो लज्जया कृष्णवर्णवर्णः अभूत् भवान् पापेन यः प्रभो. ஸோ என்ன பண்ணியிருக்கா பீத வஸ்திரம் கிரகீதம். ஸோ நீ மஞ்சள் பட்டாடையெல்லாம் கட்டின்னு இருக்காய். உனக்கு என்ன ஆடை வேண்டி கிடக்குன்னு ஒரு இழுப்பு கோபத்தில் இழுக்கிறவளை இழுத்தேன் நான் உன்னோட இதை வேஷ்டியா. முரளிச்சா உன்னுடைய கையிலேருந்து முரளி வேணுகானம் பண்ணக்கூடிய அந்த முரளியை நான் இழுத்துவிட்டேன். கிரகீதா நான் எடுக்கப்பட்டது என்னால் எடுக்கப்பட்டது. மனோகரமான முரளியும் உனக்கு தேவையில்லைன்னு கோபத்தில் எடுத்துருக்கான். ஸோ வனமாலை கௌஸ்துபம் எல்லாத்தையும் அமூல்யம் ரத்ன குண்டலம் உன்னோட காதில் குண்டலம் கையில் இந்த கழுத்தில் வனமாலை கௌஸ்துபம் எல்லாம் வேல்யூவே சொல்ல
முடியாது. அப்பேற்பட்ட கௌஸ்துவமணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், உனக்கு இனிமேல் இதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு எடுத்துட்டேன். ஆனால் பிரேம்னா பஷாத் பிரதத்தம், உங்ககிட்ட ஆசை இருக்கே என்ன பண்ணுறது, திருப்பி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்றான். பிரேம்னா பிரதத்தம், திருப்பி நான் உனக்கு ஆசையாக திருப்பி கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஏன் சகீனாம் வச்சனாத்தகோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஏண்டி இப்படி படுத்துற ஹஸ்பண்டை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா. அவள் சொல்கிறத கேட்டுட்டு அஹோ எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்தேனே உனக்கு. லஜ்ஜையா கிருஷ்ணவர்ணகா அபூத்து, யார் அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டா, அந்த க்ஷமாங்கிறவள் அப்படி பிளாக் கலர் ஆயிட்டா. கிருஷ்ணவர்ணகா சாரி இவரே தான் எக பாப்பேன, நீ பண்ணின பாபத்தினால நீ கருப்பு கலர் ஆயிட்டான்றா. அப்போ கிருஷ்ணன் முதல்ல கருப்பா இல்லையா தெரியாது, இது ஒரு வியாஜமா சொல்லியிருக்கா. நீ பவான் எக பாப்பேன, எந்த பாபத்தினால நீ கருப்பு கலர் ஆயிட்ட, இந்த மாதிரி பாவத்தை பண்ணாலே உனக்கு கருப்பு கலர் கிடச்சிடுது. லஜ்ஜையா, அது மட்டும் இல்லை உன்னோட வெக்கத்தினாலே உன்னோட கலர் பிளாக் ஆயிடுது. ஹே பிரபு, எல்லாம் ஞாபகம் வச்சு பாருன்னு கேட்குறான். गृहीतं पीतवस्त्रञ्च मुरली च मनोहरा वनमाला कौस्तुभश्चापि अमूल्यं रत्नकुण्डलं पश्चात् प्रदत्तं प्रेम्णा च सखीनां वचनात् अहो लज्जया कृष्णवर्णः अभूत् भवान् पापेन यः प्रभो क्षमा देहं परित्यज्य लज्जया पृथिवीं गता ततस्तस्याः शरीरं च गुणश्रेष्ठं बभूवः. क्षमा என்ன பண்ணினா, லஜ்ஜையா வெக்கமாக எடுத்து ஐயோ இப்படி போய் மாட்டினோமேன்னு சொல்லிட்டு தேகத்தை விட்டு விட்டு பூமிக்கு வந்துட்டான். அதனால தான் பூமிக்கு க்ஷமானே ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா. க்ஷ்மான்னு சொல்கிறோம், க்ஷமான்னு சொல்கிறதுல க்ஷ்மான்னு சொல்கிறோம், சில இடத்துல க்ஷமான்னு வருது. ஸோ அந்த பூமிக்கு அந்த பேரே அவளால் தான் வந்திருக்கு. இப்போ பூமிக்கு வந்துட்டு அவள் தஸ்யாக சரீரம், அவளுடைய சரீரம் என்னாச்சுன்னு சொன்னால் குணஸ்ரேஷ்டம் பபுவக, ஏன்னா பொறுமை மிகுந்தவள்னு சொல்கிறோம். பூமிக்கு பொறுமைன்னு பேரே இருக்கு அவளுக்கு. ஸோ அதனால குணஸ்ரேஷ்டம், சிரேஷ்டமான குணம் உடையவள் அப்படி ஆனாள், அவளுடைய சரீரம் அப்படி ஆகிவிட்டது. क्षमा देहं परित्यज्य लज्जया पृथिवीं गता ततस्तस्याः शरीरच्च गुणश्रेष्ठं बभूवः. संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्रारुदता पुनः किञ्चित् दत्तं विष्णवे च वैष्णवेभ्यश्च किञ्चन धार्मिकेभ्यश्च धर्माय दुर्बलेभ्यश्च किञ्चन तपस्विभ्यः अपि देवेभ्यः पण्डितेभ्यश्च किञ्चन. ஸோ பிராருதத்தா புறா, அழுதுண்டே நீ என்ன பண்ண, க்ஷமா போயிட்டாளேன்னு அழுதுண்டே. துவயா பிரேம்னா தத்தம், நீ அன்பாக கொடுத்த அந்த தேகத்தை, எது பூமிக்கு வந்த அந்த பூமியை சம்பிபஜ்ய பிரித்து அந்த தேஜஸை, அந்த பூமியோட தேஜஸை எடுத்து விஷ்ணவேச்ச கிஞ்சித் தத்தம், விஷ்ணுவுக்கு அந்த தேஜஸை கொஞ்சம் கொடுத்தேன். ஸோ பூமியோட தேஜஸ் விஷ்ணுகிட்ட இருக்குன்றான். வைஷ்ணவேபியகன விஷ்ணுடைய பக்தர்கள், விஷ்ணுவுடைய பக்தர்களுக்கும் அந்த தேஜஸை நீ கொடுத்தாள். தார்மிகேபியச, தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அப்புறம் தர்மருக்கு துர்பலேபியச்ச, பலமே இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த தேஜஸை அவர்களுக்கும் நீ கொஞ்சம் கொடுத்தாய். தபஸ்விகளுக்கு கொடுத்தாய், தேவர்களுக்கு தேவேபியக, அப்புறம் பண்டிதர்களுக்கு, இப்படி எல்லாம் அந்த பூமியுடைய அந்த அரும்பெரும் குணங்களை எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாய். संविभज्य त्वया दत्तं प्रेम्णा प्ररुदता पुनः किञ्चित् दत्तं विष्णवे च वैष्णवेभ्यश्च किञ्चन धार्मिकेभ्यश्च धर्माय दुर्बलेभ्यश्च किञ्चन पस्विभ्यः अपि देवेभ्यः पण्डितेभ्यश्च किञ्चन. एतत्ते कथितं सर्वं किं भूयः श्रोतुमिच्छसि त्वद्गुणं चैव बहुशः न जानामि परं प्रभो. ஸோ எல்லாம் உனக்கு சொல்லியாச்சு, ஹே கிருஷ்ணா தெரிஞ்சுக்கோ. பூயகா ஸ்ரோத்துமிச்சு, என்ன எதை கதை சொல்லணுமா கேளு, என்ன வேணும் எனக்கு சொல்கிறேன். ஆனால் பகுஷகா தொத்குணம், பல விதமான குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் ந ஜானாமி பரம்பிரபு, இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலையே. ஒன்று நீ என்ன உன்னுடைய சேஷ்டைகளோ உன்னுடைய குணங்களோ எதுவுமே எனக்கு என்ன, உன்னோட அவளெல்லாம் எடுத்து பல பேருக்கு பிரித்து கொடுக்குற சாமர்த்தியெல்லாம் உனக்கு இருக்குது, அதெல்லாம் எனக்கு சொல்ல கூட தெரியலையே. உன்னுடைய குணங்களை என்னால் சொல்லவும் தெரியவில்லையே ன்னு சொல்கிறாங்க. एतत्ते कथितं सर्वं किं भूयः श्रोतुमिच्छसि त्वद्गुणं चैव बहुशः न जानामि परं प्रभो. इत्येवमुक्त्वा सा राधा रक्तपङ्कजलोचना गङ्गां वक्तुं समारेभे नम्र आस्यां लज्जितां सतीं. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து இவ்வளோ அட்ரஸ் பண்ணிவிட்டு ரக்தபஞ்சன ரோச்சனா, அப்படி கண்ணெல்லாம் சவச்சவன்னு இருக்கு, அப்படியே சிவந்த தாமரை போன்ற கண்களை உடைய அந்த ராதை இப்போ நம்ர ஆசியாம் லஜ்ஜிதாம் சதீம், அதாவது மூஞ்சியை குனிஞ்சுட்டு இருக்கான். முகம் ஆசியாங்கிறது ஆக்சுவலாக வாயின்னு அர்த்தம், இங்கே வாயை முகத்துக்கு அப்ளை பண்ணான். ஸோ தலை குடிந்து முகத்தை குனிந்து கொண்டு வெட்கப்பட்டு இருக்கக்கூடிய சதியான கங்கையை பார்த்து கங்காம் வக்தும் சம் ஆரேபே ஆரம்பித்தாள். இப்போ கங்கையை பார்த்து பேச ஆரம்பித்தாள்.
इत्येवमुक्त्वा सा राधा रक्तपङ्कजलोचना गङ्गां वक्तुं समारेभे नम्र आस्यां लज्जितां सतीम् गंगा रहस्यं विज्ञाय योगेन सिद्धयोगिनी तिरोभूय सभा मध्ये स्वजलं प्रविवेश सा. ஸோ யோகேன சித்த யோகினி, இவளும் சித்த யோகியாக இருந்திருக்கான். ஸோ இந்த அவள் யோக சித்தியெல்லாம் இருந்திருக்கிறதுனால கங்கா என்ன பண்ணுறா, ஸோ இதை ரகசியம் விஜ்ஞாய, கிருஷ்ணனோட கதையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓ, இந்த கிருஷ்ணன் நமக்கு மட்டும் சொந்தமில்லை, ஏகப்பட்ட ஆள்கிட்ட போகிறாரு, லாய்க்கு இல்லை இவர் அப்படி சொல்லிட்டு இவள் என்ன பண்ணிட்டா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுடுத்து. கிருஷ்ணனோட ரகசியெல்லாம் அறிந்தவளாகப்பட்ட அந்தவள், அவளுக்கு சித்த யோகம் இருந்ததுனால சபா மத்திய அந்த சபை இருக்குது, ஸ்வஜலம் தன்னை ஒரு ஏற்பட்டது, ஒரு ஜலம், கங்கை ஜலம் கோலோகத்தில் இவா 2 பேரும் காணாமல் போய் ஒரு ஜலம் நிறைய இருக்காங்க. அந்த ஜலத்தில் திரோபூய சபா மத்திய சபையெல்லாம் இருக்கும்போதே கங்கை காணாமல் போயிட்டான். கங்கை மறைந்தாள் அந்த ஜலத்தில். गंगा रहस्यं विज्ञाय योगेन सिद्ध योगिनी तिरोभूय सभा मध्ये स्वजलं प्रविवेशत् सा. राधा योगेन विज्ञाय सर्वत्र अवस्थितां च तां पानं कर्तुं समारेभे गण्डूषात् सिद्धयोगिनी. ஸோ கண்டூஷன்னு சொன்னால் கன்னத்துக்கு இடையில இருக்கக்கூடியது என்னது, இந்த வாயில் இருக்கக்கூடிய இது கண்டூஷம் சொன்னால் மவுத் ஃபுல்னு வச்சுக்கலாம், வாயு நிறையா. இவன் என்ன பண்ணிட்டா, அவளுக்கு யோகம் இருக்கு, யோக சக்தி இருக்குது. ராதை தெரிஞ்சு போச்சு. ஓ, இவள் தண்ணிக்குள்ளே போயிட்டாளா, ஓகே லைட் அப்படின்னு பார்த்துட்டு சர்வத்திர அவஸ்திதாம்சா, தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக பரவி கிடக்கா இந்த கங்கை, ஃபுல் தண்ணியை நான் குடிச்சு போடுறேன் பாரு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். கண்டூஷாத், அந்த தன்னுடைய வாயால் ஃபுல்லாக பானம் கர்த்தும் சமாரேபே, முழுக்க அந்த ஜலத்தை முழுக்க குடிக்க ஆரம்பித்தாள். யார், ராதை. இந்த கங்கையை முழுங்கி போடுறேன் பாருன்னு குடிக்கிறாள் ஜலத்தை. राधा योगेन विज्ञाय सर्वत्र अवस्थितां च तां पानं कर्तुं समारेभे कण्डूषात् सिद्धयोगिनी. गंगा रहस्यं विज्ञाय योगेन सिद्धयोगिनी श्रीकृष्ण चरणाम्बोजे विवेश शरणं ययौ. ஆஹா, இவள் கங்கை சித்தயோகினி. கங்கை பார்க்குறா, என்னடா இவள் நம்மளை குடிக்க வராளே. உடனே என்ன பண்ணுறா, ரகசியம் விஜ்ஞாயா, இந்த ரகசியத்தை அறிந்த கங்கை அவள் யோகத்தினால ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜே, பகவானுடைய காலில் போய் நுழைஞ்சுக்கிட்டான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்புஜ சரணம், தாமரை பாதங்களில் விவேஷா புகுந்தாள். சரணம் யயோ, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சரணாகதி அடைந்தால் கிருஷ்ணனுடைய காலில் போய் உட்காண்டான். गंगा रहस्यं विज्ञाय योगेन सिद्ध योगिनी श्रीकृष्ण शरणाम्बोजे विवेश शरणं ययौ. गोलोके सा च वैकुण्ठे ब्रह्मलोक आदिके तथा ददर्श राधा सर्वत्र नैव गंगां ददर्श सा. அவள் தேடுறா ராதை, இவங்க எங்கே போனா தேடுறா. எங்கே கோலோகத்தில் தேடி பார்க்குறா, வைகுண்டத்துக்கு போய் தேடி பார்க்குறா, பிரம்மலோகத்துக்கு போகிறா, எல்லா இடத்துலையும் ததர்ஷ தேடி பார்க்குறா. கங்காம் நைவ ததர்ஷ ராதா, எங்கேயுமே காணலை. அதாவது இந்த இவன் ஹிரண்யகசிபோட இதயத்தில் போய் கிருஷ்ணன் போன மாதிரி கங்கை காலுக்குள்ளே போயிட்டா, அங்கே தேடலை, கிருஷ்ணனுக்குள்ளே போய் தேடலை இவள். அதனால அவளுக்கு எங்கேயுமே கிடைக்கலை. நைவ ராதா சர்வத்திர ததர்ஷ, எங்கேயுமே அவளை காணலை. கங்கா ததர்ஷ, கங்கையை பார்க்க முடியலை. गोलोके सा च वैकुण्ठे ब्रह्मलोक आदिके तथा ददर्श राधा सर्वत्र नैव गंगां ददर्श सा. सर्वत्र जलशून्यं च शुष्कपङ्क्तं च गोलकं जलजन्तुसमूहैश्च मृतदेहैः समन्वितं. ஸோ சர்வத்திர ஜலசூன்யம், எங்குமே ஜலம் காணப்படுது. கங்கை கோலோகத்தில் இருக்கிற ஜலம், அதுதான் கங்கையா பூலோகத்துலேருந்து சகல லோகத்துக்கும் பாய வேண்டிய ஜலம். அது இப்போ காணாமல் போச்சு. அதுக்கு கிருஷ்ணனோட காலடியில் போயிடுது. எல்லா இடத்துலையும் ஜலசூன்யம், ஜலமே இல்லை. இப்போ ஒரு லோகத்துலையும் ஜலம் இல்லை. சுஷ்க பங்கம், வெறும் சேர் இருக்குது. எல்லா லோகத்துலேயும் இந்த கங்கை காணாமல் போயிட்டா, எல்லாம் சேர். கோலோகமே ஒரே சேர் ஆகிடுது. அங்கேயும் கங்கை காணும். ஜலஜந்து சமூகைஷ்ச, ஸோ மிருததேகைஹி, எல்லா ஜலஜந்துக்கள் வாழக்கூடியது ஜலத்தில் வாழறது. இப்போ ஜலமே இல்லை, எல்லாம் செத்து போச்சு. ஸோ மிருததேகைஹி, அப்படி ஜலஜந்துக்கள்லாம் செத்து போன கூட்டத்தோடு சமன்விதம் இருக்கிற மாதிரி இருக்குது. கோலோகத்தில் கங்கை இல்லை, தண்ணி இல்லை. सर्वत्र जलशून्यं च शुष्कपङ्कं च गोलकं जलजन्तुसमूहैश्च मृतदेहैः समन्वितम्. ब्रह्म विष्णु शिव अनंत धर्म इंद्र इंदु दिवाकराः मनवः
ब्रह्मा विष्णु शिव अनंत धर्म इंद्र इंदु दिवाकराः मनवः मुनयः सर्वे देव सिद्ध तपस्विनः. ஒரு லைன் கோலோகா. गोलोकं च समाजग्मुः शुष्ककण्ठ ओष्ठतालुकाः. இப்போ யாரெல்லாம் வரா பார்த்தானா பிரம்மா விஷ்ணு சிவன் அனந்தன். ஸோ அனந்தன் எல்லாருமே அனந்தன் தர்மர் தர்ம தேவதை, இந்திரன், அப்புறம் இந்து சந்திரன், திவாகரன் சூரியன், மனுக்கள் முனிவர்கள் எல்லாரும் தேவர்கள் சித்தர்கள் தபஸ்விகள் எல்லாரும் கிளம்பி வந்துட்டா கோலோகத்துக்கு வரா. இப்போ சம் ஆஜக்முகு வந்து சேர்ந்தார்கள். தேவ சுஷ்க கண்ட எல்லாம் மூஞ்சியில் வாயெல்லாம் உலர்ந்து போச்சு, தண்ணி இல்லை, வாயில் இருக்கிற சலைவா கொண்டு காணாம போயிடுது. அப்படி தாலுக்கான தாடை, ஓஷ்டான உதடு உலர்ந்து கழுத்தெல்லாம் உலர்ந்து போய் அப்படி வந்து சேர்ந்தா கோலோகத்துக்கு எல்லாரும். ब्रह्मा विष्णु शिव अनंत धर्म इंद्र इंदु दिवाकराः मनवः मुनयः सर्वे देव सिद्ध तपस्विनः. गोलोकं च समाजग्मुः शुष्ककण्ठ ओष्ठतालुकाः सर्वे प्रणेमुः गोविन्दं सर्वेषां प्रकृतेः परं वरं वरेण्यं वरदं वरिष्ठं वरकारणम्. கோபிகா கோபவிருந்தானாம் சர்வேஷாம் பிரவரம் பிரபும். ஸோ சர்வே பிரணயமுக எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். கிருஷ்ணா இப்படி தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவோம், கோவிந்தனை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா. சர்வேஷம் சர்வ ஈஷம் எல்லாருக்கும் ஈசனான பகவான். பிரகிருத்தேகே பரம் பிரகிருத்தியை தாண்டிய பகவான். வரம் கொடுக்கக்கூடியவர். வரேண்யம்னு என்னது, அப்படியே எல்லாத்துக்கும் சிறந்தவராக வரேண்யம் சொன்னாலும் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவர். வரத்தை கொடுப்பவர். வரிஷ்டம் சிறந்தவர். வர காரணம் வரத்தை கொடுக்கறதுக்கு காரண பொருளே அவர் தான், வேற எங்கே யாருமே அந்த சாமர்த்தியம் கிடையாது. அப்படிப்பட்டவர். வர காரணம்னு இன்னொரு அர்த்தம், காரணமே அவர் தானே, மற்றதெல்லாம் காரியம், அவர் தான் காரணம். அதுலேயும் சிறந்த காரணம் அவர், இவருக்கு மேலே ஒரு காரணம் கிடையாது. ஸோ கோபிகா கோபவிருந்தானாம் கோபிகைகள் எல்லாரும் கூட்டமாக இருக்கா இல்லையா. சர்வேஷாம் பிரவரம் பிரபு எல்லாருக்கும் பிரவரம் நம்பர் 1 பிரபுவாகப்பட்ட அந்த கிருஷ்ணரை தேடி எல்லாரும் சர்வே பிரணேமுகு வந்து நமஸ்காரம் செய்தார்கள். सर्वे प्रणेमुः गोविन्दं सर्वेषां प्रकृतेः परं वरं वरेण्यं वरदं वरिष्ठं वरकारणं. गोपिका गोपवृन्दानां सर्वेषां प्रवरं प्रभुं निरीहं च निराकारं निर्लिप्तं च निराश्रयं निर्गुणं च निरुत्साहं निर्विकारं निरञ्जनम्. स्वेच्छामयं च स आकारं भक्त अनुग्रह कारणं सत्वस्वरूपं सत्येशं साक्षिरूपं सनातनं परं परेशं परमं परमात्मानं ईश्वरं प्रणम्य तुष्टुवुः सर्वे भक्तिनम्रात्मकन्दराः. ஸோ 5 லைனும் பகவானுடைய அட்ஜெக்டிவ் தான். நிரீகம், அவருக்கு எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. செயல் இல்லாதவர், அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நிராகாரம், அவருக்கு உருவம் கிடையாது. நிர்குண பிரம்மம். நிர்லிப்தம், அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது அவருக்கு. நம்மள மாதிரி அட்டாச்மெண்ட் உண்டா அவருக்கு? ஏதாவது அடையணும்னு உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆப்த காமன்னு சொல்லுவோம், ஆப்த சர்வ காமன், எல்லாமே அடைந்தவர். அதனால் அவருக்கு எந்த அட்டாச்மெண்ட் எது மேலேயும் கிடையாது. நிர் ஆசிரியம், அவர் எனக்கு ஒரு ஆசிரியம் கொடுண்டு யாரையும் போக மாட்டார். அதனால் அவரே தான் அவருக்கு ஆசிரியம், அவருக்கு இன்னொரு ஆசிரியம் கிடையாது. நிர்குணம், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால தான் குணங்கள் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். நிர் உற்சாகம், அதாவது நமக்கெல்லாம் இருக்கிற உற்சாகம் மாதிரி இந்த உலக விஷயங்கள்லாம் உற்சாகம் கிடையாதவருக்கு. எல்லாம் சமமாக பார்ப்பார். சமத்திற்கு எப்போவுமே ஆனந்தத்தையும் காட்ட மாட்டார், சோகமும் கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உற்சாகமற்றவர். நிர்விகாரம், விகாரமே கிடையாது, ஒரே மாதிரி இருப்பார். ஸோ விகாரமற்றவர். நிர் அஞ்சனம், எந்த பாபமும் அவரை ஒட்டவே ஒட்டாது. ஸோ குற்றம் குறை இல்லாதவர். ஸ்வேச்சாமயம், தன்னிஷ்டம் போல தான் நடப்பார். அவரோட சங்கல்பம் என்னடோ அதான் நடக்கும். ஸோ அப்படி தன்னிஷ்டம் போல் எல்லாத்தையும் கொண்டு செல்லு, தன் விருப்பம் போல. ச ஆகாரம், அதாவது வேணும்னு சகுண வடிவமாக உருவத்தை எடுப்பார், அவதாரம் எடுப்பார். பக்த அனுகிரக காரகம், பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய காரியத்தை நிறைவேற்றுபவர். சர்வ சத்துவஸ்வரூபம், எல்லாம் உயர்ந்த அவர்கிட்ட ரஜோகுணமும் தமோகுணமும் அண்ட வேண்டாது. சகுண வடிவில் இருந்தால் கூட சத்துவஸ்வரூபமாகவே இருப்பார். சத்திய ஈஷம், சத்தியத்துக்கெல்லாம் தலைவர். ஈஷன் சாட்சி ரூபம், வெறும் சாட்சி தான். சனாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். பரம், அதாவது பிரகிருதிக்கெல்லாம் தாண்டி பரமமானவர். பரேஷம், எல்லா ஈஸ்வரர்களுக்கும் மேலானவர். எல்லா தேவர்களுக்கும் தேவாதி தேவன் சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஈஷம். பரமம், எல்லாத்துக்கும் மேலானவர். பரம ஆத்மானம், எல்லா ஆத்மாக்களுக்கும் மேலான ஆத்மா பரமாத்மா.
ஸோ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் சர்வசக்திமான் இப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரை பிரணம்ய நமஸ்காரம் பண்ணி துஷ்டுமுகு சர்வை எல்லாரும் ஸ்துதி பண்ணுறா பகவானை. பக்தி நம்ராத்ம கந்தராக, கந்தரன்னு கழுத்து, பக்தியால் வணங்கிய தலையோடு கூட எல்லோரும் ஸ்துதி பண்ணினார்கள். राधे कृष्ण मैम. एकं च निराकारं निर्लिप्तं च निराश्रयं निर्गुणं च निर्वुत्साहं निर्विकारं निरञ्जनं स्वेच्छामयं च स आकारं भक्त अनुग्रहकारकं सत्त्वस्वरूपं सद्देशं साक्षिरूपं सनातनं परं परेशं परमं परमात्मानम् ईश्वरं प्रणम्य तुष्टवुः सर्वे भक्तिनम्रात्मकन्तराः. राधे कृष्ण मैम. ओके. स गद्गदा स अश्रुनेत्राः पुलकाङ्कितविग्रहाः सर्वे संस्तूय सर्वेशं भगवन्तं परात्परं ज्योतिर्मयं परं ब्रह्म सर्वकारणकारणम् अमूल्यरत्ननिर्माण चित्रसिंहासनस्थितं सेव्यमानं च गोपालैः श्वेतचामरवायुना गोपालिका नृत्यगीतं पश्यन्तं सस्मितं मुदा. ச கத்கதாக அப்படி நெஞ்சை அடைச்சிக்கிறது, என்ன பேசணும்னு தெரில. பகவானை பார்த்து தண்ணி இல்லையா, வாயில் தண்ணி வரலையா, என்ன பேசுறது, அதெல்லாம் கத்கதத்தோட அஸ்ரு கண்ணீர் வருது எல்லாருக்கும். புலகாங்கித விக்கிரகா, உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்து, ஏன்னா பகவானை பார்த்த சந்தோஷம். அந்த புலகாங்கிதம் அடைந்தவர்கள் சர்வே எல்லாரும் சர்வேஷம் சம்ஸ்தூய, சர்வேஷம் எல்லாருக்கும் ஈஸ்வரனானவர் பகவந்தம் பகவான் பராத்பரம் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரகிருதிக்கு மேலானவர் பராத்பரம் சம்ஸ்தூய அவரை வணங்கி ஜோதிர்மயம் அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். பரம்பிரம்ம பிரம்மம் இல்லையா, பரம்பிரம்மன்னு சொல்லக்கூடியவர். சர்வ காரண காரகம், எல்லா காரணத்துக்கும் மேலான காரண பொருளாக இருக்கக்கூடியவர். அமூல்ய ரத்ன நிர்மாண, அதாவது ரொம்ப இன்வேல்யூபிளாக அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ரத்னங்களால் செய்யப்பட்ட சித்திர சிம்ஹாசன சிதன விசித்திரமான சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவரை ஸ்துதிச்சு. சேவியமானம் ச கோபாலேகி, ஸோ எல்லா கோபர்கள்லாம் அங்கே சுற்றி இருந்து பகவானை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா, அவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணர். ஸ்வேத சாமரவாயுனா, அது மட்டும் இல்லை, எல்லாரும் சாமரம் போட்டுருக்கா, பகவானுக்கு சாமரம் போட்டுண்டு அந்த சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கோபாலர்கள். கோபாலிகா நிருத்திய கீதம், கோபாலிகாங்கிறது பெண்கள். ஸோ அந்த கோபர்களுடைய அந்த மனைவிகள், அந்த பெண்கள், அவள் எல்லாருமா சேர்ந்து நிருத்திய கீதம், அவள் டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் பகவான். பஷ்யந்தம் அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, சஸ்மிதம் புஞ்சிரிப்போடு இருக்கக்கூடிய அவரை பார்த்து இவாள்லாம் கத்கதாக இப்படி அழுதுண்டே வந்து புலகாங்கிதம் அடைந்தவர்களா பேசுறாமா. पुलकाङ्कित विग्रहाः सर्वे संस्तूय सर्वेशं भगवन्तं परात्परं ज्योतिर्मयं परं ब्रह्म सर्वकारणकारणम् अमूल्यरत्ननिर्माण चित्रसिंहासनस्थितं सेव्यमानं च गोपालैः श्वेतचामरवायुना गोपालिका नृत्यगीतं पश्यन्तं सस्मितं मुदा. राधे कृष्ण मैम. On the 95th प्राण अधिक प्रियतमं राधा वक्षस्थलस्थितं तया प्रदत्तं ताम्बूलं भुक्तवन्तं सुवासितं परिपूर्णतमं रासे ददृशुश्च सुरेश्वरं मुनयः मनवः सिद्धाः तापसाश्च तपस्विनः. ஸோ பிராண அதிக பிரியதம், தங்களுடைய பிராணங்களை விடையும் பிரியமான கிருஷ்ணர். ராதா வட்சஸ்தலஸ்திதம், ராதையோட நெஞ்சிலே இருக்கக்கூடியவர். ஏன்னா பகவான் நாராயணர் சொல்லும்போது லக்ஷ்மி அவரோட நெஞ்சில் இருக்காங்கிறோம், அதுமாதிரி ராதையாகப்பட்டவள் கிருஷ்ணனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடியவள். தயா பிரதத்தம், அதாவது தயா பிரதத்தம் தாம்பூலம், அந்த ராதாவால் கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை சுவாசித்தம் தாம்பூலம், சாதாரண தாம்பூலம் கிடையாது, நல்ல மணக்க இருக்குது. அப்படிப்பட்ட தாம்பூலத்தை புக்தவந்தம் சாப்பிட்டு இருக்கார் பகவான், அப்படி வென்றுருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை பார்க்குறாய்வாளாம். பரிபூர்ணதமம், பரிபூர்ணர், அவருக்கு இதுவே வெளியிலேருந்து எதுவுமே அடைய வேண்டியதில்லை, எந்த ஆசையும் கிடையாது. பரிபூர்ண ஸ்வரூபமான அந்த கிருஷ்ணர். ராசே ததுருஷுகு சுரேஸ்வரம். ஸோ அந்த ராசமண்டலத்தில் கோலோகத்தில் ராசமண்டல ஏரியாவில் சுரேஸ்வரம், சுரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான கிருஷ்ணரை ததுருஷுஷ்ச அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். ஸோ முனையக மனவக யாரெல்லாம் பார்க்குறா, முனிவர்கள் வந்திருக்கா, மனுக்கள் வந்திருக்கா, சித்தர்கள், தாபசாகன்னு தபஸ் பண்ணக்கூடியவர்கள், தபஸ்வினக, தாபசாகனாலே தபஸ்வினகன்னு அர்த்தம் தான், தபஸ்விகள், தபஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஸோ அப்படி எல்லாருமா வந்து ராசமண்டலத்தில் வந்து கிருஷ்ணரை பார்த்தார்கள். प्राण अधिक प्रियतमं
राधा वक्षस्थलस्थितं तया प्रदत्तं ताम्बूलं भुक्तमन्तं सुवासितं परिपूर्णतमं रासे ददृशुच्च सुरेश्वरं मुनयः मनवाः सिद्धाः तापसा च तपस्विनः. let me try Karna. I think I'm okay. प्रहृष्ट मनसः सर्वे जग्मुः परम विस्मयं परस्परं समालोक्य प्रोचुस्ते च चतुर्मुखं निवेदितं जगन्नाथं स्व अभिप्रायम् अभीप्सितम्. ஸோ பிரகிருஷ்ட மனசக ரொம்ப சந்தோஷமடைந்த மனதோடு சர்வே ஜக்முகு பரம விஸ்மயம் எல்லாரும் ஆச்சரியப்படுறா. கிருஷ்ணர் அப்படி அந்த லோகத்தில் பார்த்தவர்கள் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப ஆச்சரியப்பட்டவர்களாக பரஸ்பரம் சமாளிக்க ஒருத்தர் பார்த்துக்கிறா. கிருஷ்ணரை எப்படி இண்டண்டை போடுறது, ஜனம் வேணுமே, இப்போ தண்ணி வேணுமே, எப்படி இண்டண்டை போடுறதுங்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்து கொண்டு சமாலோக்கிய அப்ரோச்சு பேசுகிறான். சதுர்முகம் எல்லாரும் சதுர்முகனை பார்த்து பேசுகிறா. பிரம்மா நீ தான் பேசணும், எங்களாலெல்லாம் முடியாது, நீ பேசிட்டு அந்த சதுர்முகனான நான்முக பிரம்மாவை பார்த்து சொன்னார்கள். ஸ்வ அபிப்பிராயம் அபீப்சிதம் தாங்கள் விரும்பியதை அபீப்சா இச்சா தாங்கள் விரும்பியதை தங்களுடைய அபிப்பிராயத்தை ஜெகநாதம் நிவேதிதம் ஜெகநாதனுக்கு ஜெகத்தோடைய நாதனான கிருஷ்ணருக்கு நிவேத்தியம் பண்ணணுங்கிற மாதிரி பிரம்மாவை பார்த்து சொல்கிறோம். प्रकृष्ट मनसः सर्वे जग्मुः परम विस्मयं परस्परं समालोक्य प्रोचुस्ते च चतुर्मुखं निवेदितं जगन्नाथं स्व अभिप्रायम् अभीप्सितं ब्रह्मा तद्वचनं श्रुत्वा विष्णुं कृत्वा स्वदक्षिणे. அது படிக்கல. பிரம்மா தத்வச்சனம் ஸ்ருத்வா விஷ்ணும் கிருத்வா ஸ்வதட்சிணே வாமதக வாமதேவம் ச ஜகாம கிருஷ்ண சந்நிதிம் பரம ஆனந்தயுக்தம் ச பரம ஆனந்த ரூபிணீம். ஸோ பிரம்மா இவா சொல்கிறத கேட்டுட்டு சரி நீங்கள் தான் போய் இன்டென்ட்டை சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட பிரம்மா விஷ்ணுவை என்ன பண்ணுறா, ரைட் சைடில் கூட்டிக்கிறார். அப்பா விஷ்ணு நீ என் கூட வா அப்படின்னு அவனை ரைட் சைடில் வச்சு தட்சிணே ரைட் சைடில் வச்சுட்டார். வாமதேவம் வாமதேவன் யார், சிவனை இடது பக்கத்தில் வச்சுட்டார். 3 பேருமா போகிறார். இப்போ கிருஷ்ணனுடைய சந்நிதியை ஜெகாம அடைந்தார்கள். பரமானந்த யுக்தம் கிருஷ்ணர் எப்படி இருக்கார், ஆனந்தமாக உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, பரம ஆனந்த ரூபிடி ஆனந்தமே வடிவெடுத்த ராதை பக்கத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணரை நோக்கி இவா 3 பேரும் போனார். ब्रह्मा तद्वचनं श्रुत्वा विष्णुं कृत्वा स्वदक्षिणे वामतो वामदेवं च जगाम कृष्णसन्निधं परम आनन्दयुक्तं च परम आनन्दरूपिणीम्. सर्वं कृष्णमयं दाता ददर्श रासमण्डले सर्वं समानवेशं च समान आसन संस्थितम्. ஸோ எல்லாம் ராசமண்டலத்தில் இருக்கார் இல்லையா கிருஷ்ணர், இந்த ராசமண்டலத்தில் எல்லாமே கிருஷ்ணரும் அதையாகவே இருக்கான். ஸோ கிருஷ்ணமயம் எல்லாம் கிருஷ்ணமயமாக இருக்குது. ஸோ தாத்தா ததஷா பிரம்மா பார்க்குறார், எல்லாம் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணராக தெரியுது. அப்படி இருக்கார் அவர். சர்வம் சமான வேஷம், யாரை பார்த்தாலும் கிருஷ்ணராக தெரியுது. எப்படி இந்த அக்ரூருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன். பிரம்மாக்கு எஸ்பெஷலி எல்லா குழந்தையிலுமே கிருஷ்ணராக காட்சி அளிக்கிறா இல்லையா அந்த இவாள் இருக்கிறது. ஸோ பிரம்மலீலையில் அப்படி காட்டினார், பிரம்மமோகன லீலையில் காட்டினாலே அது மாதிரி காட்டுறாரு. இப்போ கிருஷ்ணா எல்லாம் கிருஷ்ணராக தெரியுதுங்க. சர்வம் சமான வேஷம், எல்லோரும் ஒரே வேஷமாக இருக்கா. சமான ஆசன சம்ஸ்திதம், எல்லோரும் ஒரே மாதிரி கிருஷ்ணர் மாதிரி ஆசனத்தில் உட்காந்துருக்கா. இப்போ யார் ரியல் கிருஷ்ணரே தெரியாமல் அந்த அளவுக்கு இருக்காங்க. सर्वं कृष्णमयं दाता ददश रासमण्डले सर्वं समानवेशं च समान आसन संस्थितं द्विभुजं मुरलीहस्तं वनमाला विभूषितं मयूरपिच्चूडं च कौस्तुभेन विराजितं. எல்லாரும் 2 கை கிருஷ்ணர். இப்போ 4 கை கிருஷ்ணராக காட்சி அளிக்கல, அவருக்கு 2 கை கிருஷ்ணராக காட்சி அளிக்கிறார். எல்லார் கையிலையும் இது வேணுகானம் அந்த முரளி இருக்குது. வனமாலா விபூஷ எல்லாரும் வனமாலா போட்டுருக்கா. மயூர பிச்சை ஜூடம், மயூர பிச்சைன்னு மயில் பீலை தலையில் வச்சுட்டுருக்கா எல்லாரும். கௌஸ்துபேன எல்லார் கழுத்துலேயும் கௌஸ்துபமணி இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாமே கிருஷ்ணமயமாக காட்சியளித்தார். त्रिभुजं मुरलीहस्तं वनमाला विभूषितं मयूरपिञ्चचूडं च कौस्तुभेन विराजितम्. अतीव कमनीयं च सुन्दरं शान्तविग्रहं गुणभूषणरूपेण तेजसा वयसात्विषा परिपूर्णतमं सर्वं सर्व ऐश्वर्यसमन्वितं किं सेव्यं सेवकं किं वा दृष्ट्वा निर्वक्तुम् अक्षमः. ओके,
அதீவ கமனியம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கார். கமனியம்னு ரொம்ப அட்ராக்டிவ், பார்க்கறதுக்கு அப்படி ஆக்கர்ஷிக்கிறார் அவர். சுந்தரம், ரொம்ப அழகாக இருக்கார். சாந்த விக்கிரகம், அமைதியாக இருக்கார், சாந்தமான விக்கிரகத்தோட. குணபூஷண ரூபேண, குணமே வடிவெடுத்து உட்காண்டிருக்கோம், எல்லா நற்குணங்களும் சேர்ந்து ஒரு வடிவமாக கிருஷ்ணராக உட்காண்டிருக்கோம், அப்படி இருக்கார். தேஜசா, ஒளி. வயசா, வயசு அவருடைய யங் ஏஜ். துஷா, ஒளி பொருந்தி. பரிபூர்ணதமம், பரிபூர்ணராக காட்சியளிக்கிறார், எல்லாம் அடைந்தவராக அப்படி சாந்த விக்கிரகமாக அவர் அவள் காட்சியளிக்கிறார். சர்வம், எல்லாமே அந்த இடத்துல சர்வ ஐஸ்வர்ய சமன்வித, எல்லாரும் ஐஸ்வர்யத்தோடு கூட பொருந்தி இருக்கா. கிம் சேவியம் சேவகம் கிம்பா, யாரை சேவிக்கணும், யார் சேவகர்கள் தெரிய மாட்டேங்கிறது. கிம்பா சேவகம் கிம்பா, யார் சேவகர்களாக இருக்கா தெரியல. திருஷ்டுவா நிர்வக்து, யார்கிட்ட போய் சொல்கிறது, இப்போ யார்கிட்ட போய் முறையிடுறது. நிர்வக்தும் அக்ஷரகா, அதை எடுத்து சொல்வதற்கு முடியவில்லை. இவா 3 பேர் போயிட்டும் பிரம்மாவால் பேச முடியல. இப்போ अतीव कमनीयं च सुन्दरं शान्तविग्रहं गुणभूषणरूपेण तेजसा वयसा त्विषा परिपूर्णतमं सर्वं सर्व ऐश्वर्यसमन्वितं किं सेव्यं किं वा दृष्ट्वा निर्वक्तुम् अक्षमः. சேவகம் கிம்பா இருக்கு இல்லையா, அந்த சேவகம்ங்கிற வார்த்தை இருக்கணும். க்ஷணம் தேஜஸ்வரூபம் ச ரூபம் தத்ர ஸ்திதம் க்ஷணம் நிராகாரம் ச சாகாரம் ததர்ஷ த்விவிதம் க்ஷணம். ஸோ திடீர்னு பார்க்குற ஒரே ஒளி வடிவமாக தெரியுது, கிருஷ்ணரே தெரியல, ஒரே ஒளி தான் தெரியுது. அப்படி தேஜஸ்வரூபமாக ஒரு க்ஷணம் தெரியுது. அப்புறம் ஒரு அடுத்த க்ஷணம்ல பார்த்தா ரூபம் தத்ர க்ஷணம், அப்படி கிருஷ்ணராக தெரியுது. ஸோ ஒரு சமயம் வெறும் ஒளியாக தெரியுது, ஒரு சமயம் பார்த்தா ஒரு ரூபத்தோடு இருக்கார் கிருஷ்ணர், ஒரு சமயம் ஒரு க்ஷணத்தில். நிராகாரம் ச சாகாரம், வடிவமே இல்லாமல் வெறும் ஜோதி ஸ்வரூபமாக அப்படி ஆகாரம் உருவம் இல்லாமல் இருக்கார். திடீர்னு பார்த்தா உருவத்தோடு கிருஷ்ணராக தெரிகிறாரு, தன்னோட மாயை காட்டுறார் அப்படி அவளுக்கு. ததர்ஷ த்விவிதம் க்ஷணம், இப்படி 2 விதமாக ஒரே க்ஷணத்தில் மாற்றி மாற்றி காட்சியளித்தார் கிருஷ்ணர். निराकारं च तेजस्वरूपं च रूपं तत्र स्थितं क्षणं निराकारं च साकारं तदर्श द्विविधं क्षणम्. ஏகமேவ க்ஷணம் கிருஷ்ணம் ராதயா ரஹிதம் பரம் பிரத்யேக ஆசன சம்ஸ்தம் ச தயா சார்தம் ச தக்ஷணம். ஸோ ஒரு க்ஷணம், ஏகமேவ க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணத்தில் கிருஷ்ணர் வந்து ராதை கூட காட்சியளிக்கிறார். ஸோ ராதையோடு கூட ரஹிதம், ரஹிதம்னா இல்லாமல். ஸோ ராதையா ரஹிதம், தனியாக கிருஷ்ணன் விட்டுருக்கார், ராதையை காணும், அப்படி காட்சியளிக்கிறார் ஒரு க்ஷணம். பிரத்யேக ஆசன சம்ஸ்தம், ஒவ்வொரு ஆசனத்திலையும் பிரத்யேக ஆசனம், நிறைய ஆசனங்கள் இருக்குது, நிறைய கிருஷ்ணர் இருக்கார், அப்படி காட்சியளிக்கிறார். ஸோ தயா சார்தம் ச தட்சணம், அடுத்த க்ஷணம் பார்த்தானா ராதையோடு கூட இருக்கார். ஒவ்வொரு ஆசனத்துலையும் தனித்தனி கிருஷ்ணராக காட்சியளிக்கிறார். அடுத்த க்ஷணம் பார்த்தா ராதை கிருஷ்ணர், ராதை கிருஷ்ணமா அப்படி ஆசனங்கள்லாம் காட்சியளிக்கிறார். एकमेव क्षणं कृष्णं राधया रहितं परं प्रत्येक आसन संस्थं च तया सार्धं च तत्क्षणम्. ராதாரூபதரம் கிருஷ்ணம் கிருஷ்ணரூபம் களத்ரகம் கிம் ஸ்ரீரூபம் ச புருஷம் விதாதா தாத்தும் அட்சமக. ஸோ திடீர்னு பார்த்தா ராதை வந்து கிருஷ்ணர் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். ராதை இருந்த இடத்துல கிருஷ்ணராகவும், கிருஷ்ணர் இருந்த இடத்துல ராதையாகவும். களத்திரக்கம்னா என்னது, ஒய்ஃப்னு அர்த்தம், களத்திரம்னா ஒய்ஃபு. ஸோ ராதையை வந்து கிருஷ்ணன் மாதிரியும் தெரியுது, கிருஷ்ணரை பார்த்தா ராதையாட்டம் தெரியுது, இப்படி மாற்றி மாற்றி தெரியுது. கிம் ஸ்ரீ ரூபம், எது ஆம்பளை எது பெம்பளை, எது ராதை எது கிருஷ்ணன் தெரியலை. விதாத்தா பிரம்மா தியாத்தும் அச்சமக, அவரால் தியானம் பண்ணி கூட பார்க்க முடியலை. தியானத்தில் கிருஷ்ணரா ஒரு ராதையை மாற்றி மாற்றி காட்சி அளிக்கிறாரா, அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. राधा रूपधरं कृष्णं कृष्णरूपं कळत्रकं किं स्त्रीरूपं च पुरुषं विधाता ध्यातुम् अक्षमः. कृत्पद्मस्तं च श्रीकृष्णं ध्यात्वा ध्यानेन चक्षुषा चकारस्तवनं भक्त्या परिहारम् अनेकदा. ஸோ பகவான் இவர் பிரம்மா என்ன பண்ணுறார், ஸ்ரீகிருஷ்ணம் ச கிருத்பத்மஸ்தம், கிருஷ்ணரை ஹிருதய பத்மம், இதய தாமரையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை தியானேன சற்றுஷா, ஞான கண்ணால் தியாத்வா, தியானம் பண்ணுறார். இப்போ ஞானத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு, இப்போ ஞானத்துக்கு அதிபதி யார், சிவன் தானே ஞான அதிபதி. மேபி அவர் சிவனோட இதை ஞானத்தை எடுத்துட்டு தியானிக்கிறார் இப்போ கிருஷ்ணரை ஹிருதயத்தில். ஸ்தவனம் பக்தியா சகார, கிருஷ்ணரை மனசில் அப்படியே ஸ்துதி பண்ணுறார், தியானம் பண்ணுறார், ஸ்துதி பண்ணுறார். பரிகாரம் அநேகதா, அநேகதானா அதாவது ஆண் பாவத்திலையும் பெண் பாவத்திலையும் தியானிக்கிறார்.
ஸோ கிருஷ்ணர் தான் இவர் வந்து கிருஷ்ணர் ஆணாவும் தெரிகிறார் பெண்ணாவும் தெரிகிறார். ஸோ எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஹிருதயத்தில் பகவானை தியானிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அநேகதா பலவாறாக ஆண் வடிவம் பெண் வடிவம் ராதையோடு கூட உள்ள கிருஷ்ணர், கிருஷ்ணர் ராதையா, ராதையா கிருஷ்ணர், இப்படி பல வடிவங்கள் அநேகதா பல விதமாக அவர் தியானிக்க ஆரம்பித்தார். ஸ்ரீகிருஷ்ணம் த்யாத்வா த்யானேன சக்ஷுஷா சகார ஸ்தவனம் பக்த்யா பரிகாரம் அநேகதா. பரிகாரம்னு சொல்லும்போது பலவாறாக இருந்த அந்த கிருஷ்ணரை ஒருமுகப்பட்டு தியானம் பண்ணினார் அப்படி எடுத்துக்கலாம். பரிகாரம்னு சொன்னால் அதே பரிகாரியான்னு எடுத்துக்கணும். பரிகாரியான விட்டு விட்டு. ஸோ அநேகதா கண் முன்னாடி பலவாக காட்சி அளிக்கிறது, மாயையாக காட்சி அளிக்கிறது. ஸோ ஹிருதயத்தில் வந்து அந்த அநேகதாவாக இருக்கக்கூடிய அதுக்கு அதை விட்டு விட்டு ஒருமுகப்பட்டு தியானம் பண்ணினார் அப்படி எடுத்துக்க இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஓகே. தத ஸ்வச்சச்சுஹு உன்மீல்ய புனಶ್ಚ தத் அனுஜ்ஞயா ததர்ஷ கிருஷ்ணம் ஏகம் ச ராதாவச்சஸ்தலஸ்திதம். ஸோ ஸ்வச்சச்சுஹு உன்மீல்ய கண்ணை மூடுறார். இப்போ ஸ்வச்சச்சுகுன்னு கண்ணு, உன்மீல்ய தத் அனுஜ்ஞா. உண்மையிலனம் பண்ணுறதுன்னா நிமீலனம் உண்மையிலன்னு திறக்கிறது. ஆக்சுவலாக கண்ணை மூடி இப்படி தியானம் பண்ணுறார், திருப்பி கண்ணை திறக்கிறார். கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு திருப்பி உண்மையிலனம்னா கண்ணை திறக்கிறார், திறந்து பார்க்குறார். தது அனுக்கையா பகவானோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஸோ பகவான் இப்போ அனுமதி கொடுத்துட்டார், எப்பா என்ன ஒன்றா பாரு, இப்போ நிறையா பார்க்க வேண்டாம், நீ தியானம் பண்ணிட்டேங்கிறனால ஏக்கம் கிருஷ்ணம் ததர்ஷ. இப்போ ஒரு கிருஷ்ணரை பார்த்தேன், எல்லா வடிவமும் மறைஞ்சு போச்சு, ஒரே கிருஷ்ணராக காட்சியளிக்கிறார். ராதா வற்ற ஸ்தலஸ்திதம், ராதையுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண வடிவத்தை அவர் கண்டார். சச்சுஷு உன்மீல்ய புனश्च தத் அனுஜ்ஞயா ததர்ஷ கிருஷ்ணம் ஏகம் ச ராதாவட்சஸ்தலஸ்திதம். ஸ்வபார்ஷதைः परिवृतं गोपीमण्डलमण्डितं पुनः प्रणेमुः तं दृष्ट्वा तुष्टुवुः परमेश्वरं. ஸ்வபார்ஷதைः परिवृतं. இப்போ மற்றவாள்லாம் கிருஷ்ணராக இருந்தவாள்லாம் இப்போ கிருஷ்ணராக தெரியலை, பார்ஷதர்களாக தெரிகிறா. அப்போ யார்? ராதையோட வட்சஸ்தலத்தில் ஒரு கிருஷ்ணர் தான் இருக்க முடியும், பாக்கி எல்லாருக்கும் அந்த வட்சஸ்தலத்திலாம் ராதையெல்லாம் காட்சி இருக்க முடியும். கிருஷ்ணராகவே இருந்தாலும் அதான் வித்தியாசம். பார்ஷதலும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்னா, ராதை அந்த கிருஷ்ணனோட வட்சஸ்தலத்தில் இருக்க மாட்டான். ஸோ அந்த கிருஷ்ணனோட வட்சஸ்தலத்தில் இல்லாதவர்களாக இருப்பவர்களாக பார்ஷதர்களை பார்க்கலாம். இப்போ தான் அவளுக்கு அப்படி தெரியறது. ஸோ ராதையோட வட்சஸ்தலத்தில் சொல்லிட்டு இருந்தேன், இல்லை கிருஷ்ணனோட வட்சஸ்தலத்தில் தானே ராதை இருப்பாள், சாரி. ஸோ அந்த கிருஷ்ணன் அந்த மாதிரி மற்ற பார்ஷதர்களோட வட்சஸ்தலத்தில் ராதை இல்லை. அப்போ தெரிஞ்சு போச்சு இவர் தான் கிருஷ்ணர். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களை கோபி மண்டல மண்டிதம், கோபிகள் எல்லாம் சூழப்பட்ட அந்த கிருஷ்ணரை புனகா பிரணேமுகோ மீண்டும் நமஸ்காரம் செய்தார்கள். திருஷ்டுவா அவரை பார்த்துட்டு பரமேஸ்வரம் திருஷ்டுவா பரமேஸ்வரனான கிருஷ்ணரை பார்த்துவிட்டு துஷ்டுவுகு ஸ்துதி பண்ணினார்கள். ஸ்வபார்ஷதைः பரிவ்ருதம் கோபீமண்டலமண்டிதம் புனः பிரணேமுः तं दृष्ट्वा तुष्टुवुः परमेश्वरम्. तद् अभिप्रायम् आज्ञाय तानुवाच रमा ईश्वरः सर्वात्मा स च सर्वज्ञः सर्वेशः सर्वभावनः. ஸோ பகவானுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்குங்கிறத ஆக்ஞாய அதை அறிந்து கொண்டவர்களாக ரமா ஈஸ்வரக தானுவாச்சா, யார் இவாளெல்லாம் கூடி வந்திருக்காளே என்கிட்ட எதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியுது. அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும்? ஸோ தண்ணியை கேட்டுன்னு தான் இவெல்லாம் வந்திருக்காங்கிற அபிப்பிராயத்தை அவர் அறிந்து கொண்டார் பகவான். ஸோ ரமா ஈஸ்வரகா பகவான் கிருஷ்ணர், ரமாவின் கணவனான அந்த பகவான் தான் உவாச்ச அவர்களை பார்த்து பேசினார். சர்வாத்மா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், சர்வஜக எல்லாம் அறிந்தவரான அவர், சர்வேஷக எல்லாருக்கும் ஈஸ்வரனான பகவான், சர்வபாவனக பாவனகன ரட்சா எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய அந்த பகவான் அவளுடைய மனசில் இருக்கிற அபிப்பிராயத்தை அறிந்தவராக இப்போ பகவான் பேசுகிறார். இவா ஒன்று நிவேதனம் பண்ணவே இல்லை, எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்கவே இல்லை, ஆனால் இவா தண்ணி கேட்க தான் வந்திருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் பேசினார். तद् अभिप्रायम् आज्ञाय तानुवाच रमा ईश्वरः सर्वात्मा स सर्वज्ञः सर्वेशः सर्वभावनः. सर्वं जगदम्बार्पणमस्तु.